தெரியும் தலைவரே, அவங்க சைடு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க. இந்த தடவை நம்ம ஆட்சியை எப்படி பிடிச்சே ஆகணும். எப்படியாவது தலைவர் கோட்டைக்கு போயே ஆகணும். எப்படி தலைவரே? இந்த வாட்டி மக்கள் கிட்ட அவங்களுக்கு வாய்ஸ் அதிகமா இருக்க. இருக்கதான் செய்யும். 4 வருஷம் மக்களை ஏமாத்திட்டு 5வது வருஷம் கொஞ்சம் சலுகை கேட்டா இருக்கதான் செய்யும். ஏன் இதுக்கு முன்னாடி நமக்கு இல்லையா? இல்லையா? சரி, விஷயத்துக்கு வரும். முதல்ல சிட்டில இருக்கிற முக்கியமான எல்லா இடத்துலயும் பாம்பு பிளாஸ்ட் ஆகும். வணக்கம் தெரியுமா தெய்வமே. வாங்க, நல்லா உட்காருங்கண்ணா. தம்பி, இதெல்லாம் நமக்கு தான். சிட்டில 4 இடத்துல பாம்பு வச்சிருவோம். இதுல 30 கோடி ரூபாய் பணம். அப்படியே 2 போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துருவோம். தலைவர் கோட்டைக்கு போயே ஆகணும். உங்க தலைவரை கோட்டையில உட்கார வைக்காம நான் தூங்கவே மாட்டேன். இந்த எலெக்ஷன்ல நம்ம நாமல. செல்போன்ல எல்லாம் ரெக்கார்ட் ஆயிடுச்சு, நான் யாருன்னு காட்டுறேன். சாமி வராரு, சாமி வராரு, சாமி வராரு. சாமி, 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 சாமி. எவ்வளவு நல்லா சாமி இருக்காங்க. இப்படிப்பட்ட சாமி தெரியுமா அவரு? சாமி, என் பிள்ளைக்கு இப்பதான் கல்யாணம் பண்ணி வச்சு என் மருமக என் பிள்ளைய விட்டுட்டு போயிட்டா. அவங்க 2 பேரையும் நீங்க தான் ஒண்ணு சேர்த்து வைக்கணும் சாமி. இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கின அப்புறம் தான் என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என் வயிற்றுக்கு பேய் பூச்சிச்சு சாமி. ஆசிரமத்தில் 5 நாள் தங்க வைடா, எல்லாம் சரியா போயிடும். அம்பவா ஆய்வா சாமி, என் பொண்டாட்டி அண்ணாவுக்கு ஓடிட்டா, நீங்க தான் சேர்த்து வைக்கணும். எங்கேயும் போகலடா, இங்கதான் இருக்கா. சந்தோஷம் சாமி. வந்துருவாடா. சரி சாமி, சரி சாமி. நீ நினைச்சபடி நடக்கும். நீ எக்ஸ்போர்ட் கம்பெனி பக்கம் போகாதடா. நடக்கும். சாமி, ஆசீர்வாதம் ரொம்ப நாள் நீடிக்கணும் சாமி. இவர் கூடக்கூடிய ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு விமோசனம் உண்டு. நடக்குதா? வாங்கிக்கையா, பயப்படாம வாங்கிக்கையா. சாமி சொன்னா கேட்டா மேல மேல போலாம். எல்லா விமோசனமும் இந்த சாட்டையில தான் இருக்கு. செய்திகள். இன்று காலை நடந்த எக்மோர் கிண்டி சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் நடந்த குண்டுவெடிப்பில் 4 பேர் பலியானார்கள். கோவையில் நடைபெற்ற கலவரத்தில் அங்கு காவல் நிலையம் தீக்கிரையாகியது. யாரா பேசுறது? என்ன நியூஸ் பாத்தியா? யாரா நீ? சந்தோஷமா இருக்குமே. நீ மினிஸ்டர் திருப்பதி சாமி 3 பேரும் போட்ட திட்டத்தை நான் செல்போன்ல ரெக்கார்ட் பண்ணிட்டேன். கூட சீக்கிரமே இதையும் நீ டிவி பார்ப்ப. என் பொண்டாட்டி என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டல்ல. யாரா நீ? என்னடி புது இடம் பிடிக்கலையா? யா, ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க்யூ சார். நீங்க எதுக்கு வந்துருக்கீங்க தெரியுமா? இன்டர்வியூக்கு சார். அது தெரியும், நீங்களா ரிசப்ஷன் வேலைக்கு வந்துருக்கீங்க. பட் இது குரூப் டிஸ்கஷன், தெரியுமா உங்களுக்கு? ரிசப்ஷன்ல இருக்கிற நீங்க கஸ்டமர் எப்படி வர இருப்பீங்க? சந்தனம் வச்சு பன்னீர் தெளிச்சு வர வைப்போம் சார். அது கல்யாணத்துல. இது ஆபீஸ். என்ன சார் வேணும்? எனக்கா? இல்ல, வரவங்க கிட்ட கேட்போம் சார். ஓகே, அப்ப பிஎஃப் பத்தி உங்க ஒபினியன் என்ன? பிஎஃப்னா பாய் ஃப்ரெண்ட் தானே சார்? அது ஒரு டைம் பாஸ். காலேஜ் போகும்போதும் டிராவல் பண்ணும்போதும் இல்ல ஒரு படத்துக்கு போகும்போதும் நம்ம ஆசைப்பட்ட இடத்த பார்க்க போகும்போதும் நம்ம சேஃப்டியா இருக்க வேண்டாமா? அதுக்காக வச்சுக்கிறதா சார் இந்த பாய் ஃப்ரெண்ட். பஸ் ஸ்டாப்ல நிக்கிறீங்க, ஆபீஸ் டைம் ஆகுது, அதான் உங்க பாய் ஃப்ரெண்ட் திடீர்னு மகாபலியம் கூப்பிடுறாரு. அப்ப என்ன பண்ணுவீங்க?
சிம்பிள் சார். ஆ. உடனே ஆபீஸ்க்கு ஒரு போன் பண்ணுவேன். மேனேஜர் கிட்ட என் ஃப்ரெண்டு உங்களை பார்க்கணும்னு சொன்னாலே அவளை இருந்து கூட்டிட்டு வரட்டுமா இல்ல நாளைக்கு கூட்டிட்டு வரட்டுமான்னா உடனே அந்த கிழம் வேணாம் நீ லீவ் போட்டாலும் பரவாயில்ல நீ இருந்து அவளை கூட்டிட்டு வான்னு அந்த கிழம் சொல்லிடும். அப்புறம் என்ன அப்பா அம்மாக்கு போன் பண்ணி ஆடிட்டிங் விஷயமா மகாபலிபுரம் போறேன்னு சொல்லிட்டு செல் ஆஃப் பண்ணி வச்சிருவேன். இந்த பாதுகாப்பு கவசம் சொல்றாங்களே அதான் சார் ஹெல்மெட். அத அவன் தலையில மாட்டிக்குவான். உண்மையாலுமே எங்கள மாதிரி ஆளுங்களுக்கு அது பாதுகாப்பு கவசம் தான் சார். என் துப்பட்டாவ நான் முகத்துல மூடிக்கிட்டேன்னா வெயில இருந்து தப்பிச்ச மாதிரி இருக்கும், என் வீட்டுக்கார் கண்ணுல இருந்து மறைஞ்ச மாதிரியும் இருக்கும். அவனதானே கல்யாணம் பண்ணிப்பீங்க? அந்த மூஞ்சில யார் கல்யாணம் பண்ணிப்பா? நல்ல பிசினஸ் மேனா பார்த்து மைக்கு கல்யாணம் பண்ணிப்போம். சாரி கட்ட மாஃபியா கும்பலா இருப்பீங்க போல இருக்கு. சரி பிசினஸ் மேனை எப்படி மயக்குவீங்க? ஏய் எல்லாம் ஏந்து வாங்கடி, இவரை எப்படி வசியம் பண்றதுன்னு நமக்கு தெரியும். கஷ்டப்பட்டா எப்படி சார்? ஏன் சார் இவ்வளவு நேரம்? அக்கா இது என்ன இது? அக்கா அக்கா ஐயோ யாரோ வந்துட்டாங்க, இறங்கு. ஐயோ எனக்கு புரியலையே. ஐயோ ஐயோ. அட நீங்கெல்லாம் எப்படிங்க எல்லாரும்? என்னப்பா இன்னைக்கு என்ன கனவு? என்னம்மா ஐயா இன்னைக்கு கனவு கண்டாரா? நீ குடுக்கிற செல்லத்துல அவன் கனவு கொண்டு அவன் வாழ்க்கையே கனவு போகுது. ஏன் தம்பியை திட்டுறீங்க? எப்படி இழைச்சு போயிட்டா பாத்தீங்களா? ஆமா இது குழந்தை மடியில வச்சு கொஞ்சி இவனை கெடுக்கிறதா நீதாண்டி. நானும் அவனை கெடுக்கிறேன். நீங்க ஒரு நல்ல கேஸ பார்த்து உனக்கு புடிச்சு கொடுக்க வேண்டியதானே? ஆமா இவனை கஷ்டப்பட்டு வக்கீலுக்கு படிக்க வச்சு ஒரு லாயருக்கு ஜூனியரா சேர்த்து விட்டேன். இது வரைக்கும் ஒரு பெட்டி கதை பிடிச்சிருப்பானா? உங்களால முடியாதுன்னு சொல்லுங்க. ஏன் உன்னை திட்டிட்டு இருக்கீங்க? நீ வா தம்பி நம்ம போலாம். ஆமா என் ஃப்ரெண்ட கேஸ் விஷயமா பாக்க சொன்னேன் பாத்தியா? ஒன்னால அவர் முன்னாடி நின்னு பேச முடியாம தவிக்கிறேன். அப்ப அவர் பின்னாடி போய் பேச சொல்லுங்கக்கா. டேய் வாடா மணி 9:00 வந்து சாப்பிட்டு கிளம்பு. வெட்டியா சினிமா இன்னைக்கு எந்த சினிமா கம்பெனி போறாரோ? யுவர் ஆனர், இதோ இந்த கூண்டில் இருக்கும் என் கட்சிக்காரர். யோ உன் பேர் என்னயா? எங்க நின்னுகிட்டு இருக்கிறோம்? இப்ப வந்து பேரெல்லாம் கேட்டுக்கிட்டு இதெல்லாம் முதல்ல கேட்க வேண்டாமா? யோ பேரை சொல்லியா? வீட்டுல வச்ச பேரை சொல்லவா இல்ல சின்ன வீடு செல்லமா கூப்பிடுமே அந்த பேரை சொல்லவா இல்ல கள்ளச்சாரம் வைத்து மாட்டிக்கிட்டேன்னு அப்ப சொன்ன பேரை சொல்லவா? இது வேற இருக்கா? சரியா மாட்டினடி. யோ ஏதோ ஒரு பேர் சொல்லியா? எமுரு குமுரு தாஸ். யோ இதெல்லாம் ஒரு பேராயா அது? சொல்லிருந்தா அந்த கேஸ் எடுத்துக்க மாட்டேன். மகமாயி எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லுமா? என் கட்சிக்காரர் சின்ன வீடு வச்சிருந்தார். அப்படி போடு. ஆனால் அங்கே அடிக்கடி சென்றாரா? இல்லை. அப்படி சொல்றா என் சிங்க குட்டி. கோயில் பணத்தை கொள்ளை அடித்தாரா இல்லை அம்மன் நகைகளை விற்று நிலம் வாங்கினாரா? இவருக்கு ஏன் தரப்படவில்லை முதல் மரியாதை? எப்படி பாயிண்ட கரெக்டா புடிச்சிட்டான். கனம் கோட்டாரவர்களை தாங்களே கேட்டீர்கள். கோவில் நகை கொள்ளை, கள்ளச்சாராயம், சின்ன வீடு செட்டப். இப்படிப்பட்டவருக்கு முதல் மரியாதை தேவைதானா? உங்கள் இருவரின் வாதத்தை வைத்து பார்க்கும் பொழுது இவருக்கு முதல் மரியாதை தர வேண்டியதில்லை என்பது தெளிவாகிறது. மேலும் எதிர்காலத்தில் இதுபோன்ற பகைமைகள் வளரும் என்பதால் அந்த கோயிலை காலவரையின்றி மூட உத்தரவிடுகிறேன். மேலும் இவர் கள்ளச்சாராயம் காட்சி விற்ற குற்றத்திற்காக 3 மாதம் கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். ஐயோ முதல்ல இந்த கோர்ட் முடிஞ்ச உடனே நான் எஸ் ஆயிடணும். இல்லன்னா என்ன அவன் டபுள் ஆகிடும் போல இருக்குது. என் மரியாதையை காப்பாத்துவ நினைச்சா எப்படியாவது வெளியே ஜட்ஜிக்கு தீர்ப்பு சொல்ல தெரியலையா? அட பாவி, நீ பட சூர்யா மாதிரி என் புருஷன் துள்ளி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவர பேரழகன் சூர்யா மாதிரி உருவ அவனை எப்படியாச்சும் வெளியே கொண்டாந்துரு. அதான் அநியாயமா புடிச்சு போட்டாங்க. என்ன மாப்பிள்ள அங்கிள் என்ன சொன்னாரு? கேச கொடுத்தாருப்பா. அருணாச்சக்க அங்கிளுக்கு அல்வா கொடுத்து கேஸ் வாங்கிட்டியா? ஆமா என்ன கேஸ்? கொலை கேஸ். எது கொலை கேஸா? ஏப்பா ஏற்கனவே பரிவட்டம் கேஸ்ல தோத்துட்டேன். இந்த கொலை கேஸ்ல ஜெயிப்பியா? நீ இந்த வக்கீல் வேலை விட்டுட்டு வேற வேலைக்கு போனேன்னு வை, உன் பொழப்பு நாரிடும். நான் உங்ககிட்ட 10,000 ரூபாய் பணம் கொடுத்து உங்ககிட்ட ஜூனியரா வேலை செய்யறது இல்லாம அதோட இல்லாம ஒவ்வொரு கேஸா புடிச்சிட்டு வந்து உனக்கு நான் தரேன். இத நம்பி என் மாமா அவர் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி தரான்ட்டாரு. உன்னை நம்பிதான் நான் வேலையை விட்டுலான்னு. வேலையை விட்டுட்டு சினிமால ஏதாவது ட்ரை பண்ணலான்னு. இது என்ன தெரியுதா? கத்தி. இது உன் பார்வைக்கு இந்த மஞ்ச பைக்குள்ள இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா என் பார்வைக்கு உன் கழுத்துக்கு நேரா இருக்குது. அறுத்துரும் ஜாக்கிரதை. அதான் இந்த வேலையே பிடிக்கலையா? ஏன் பிடிக்கல? என்னது பிடிக்கலையா? ஏப்பா எனக்கு தெரிஞ்ச சினிமா டைரக்டர் பூபாலன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட போப்பா. அப்போ சரி வா போறவா. நானும் வரேன். என்ன இங்க நடக்குது? எங்க உங்க டைரக்டர்? அங்க இருக்காங்க மேடம். அங்க இருந்து என்ன பண்றாரு? ப்ரௌடும் பத்தல. கூட்டற மேடம் நான் போய். அதெல்லாம் எனக்கு தெரியாது. சென்ட்ரல் ஃபிகரோட உடனே இங்க வந்தாகணும். ஓகே மேடம்.
அப்படியா? இவரு திறமையான டைரக்டர். இவருக்குதான் நீ அசிஸ்டண்டா சேர போற. ஏன் தம்பி என்ன பாக்கலைன்னா தூக்கு போட்டு செத்து போயிடுவேன்னு சொன்னியாமே? ஆமா சார். என் மேல அவ்வளவு அபிமானமா ஏன் சிரிக்கிற? தம்பி தூக்கு போட்டுக்கிறேன்னு சொல்ல, உங்களை தூக்கு போட வைக்கிறேன்னு சொன்ன. அப்படி சார் சார் ஷார்ட் ரெடி அங்கே. ஆனா ப்ரொடியூசர் ரொம்ப கோவமா இருக்காங்க சார். சென்டர் ஃபிகர் வரலன்னு சொல்லி. எனக்கு அதெல்லாம் தெரியாது. சூப்பர் ஃபிகர் இங்க இருக்கும்போது சென்டர் ஃபிகர் எதுக்கு? தம்பி உனக்கு டான்ஸ் ஆட தெரியுமா? எப்படி கேட்டீங்க? தம்பி வயித்துக்குள்ள இருக்குது. இப்ப எந்திரிச்சு நின்னாலே ஆடுவாரு. ஆடுவாரா? நல்லா ஆட சொல்லு. என்ன பண்ணீங்க? வாங்க வாங்க. ரெடி பாய்ஸ். பாய்ஸ் எல்லாம் பின்னாடி போங்க. அம்மா நீ கொஞ்சம் லெஃப்ட்ல போமா. ஹீரோ சார் நீங்க தைரியமா வந்து ஆடுங்க சார். ரெடி ரெடி. மாங்கல்யம் தந்து நான்
வணக்கம் தலைவரே, சொல்லுங்க. ஏன்டா புறம்பு? கவலைப்படாதீங்க, இதெல்லாம் போன்ல பேச நான் நேரா வரேன். மாஸ்டர் 3 ஸ்பெஷாலிட்டி. என்னடா பீடி மாதிரி இருக்க, உடம்ப பர்றா. சரியா வச்சா. மாஸ்டர் எனக்கு ஒரு டீ, அப்படியே ஒரு சிகரெட். சூப்பர் ஃபிகர் மச்சான். கரெக்ட் பண்ணா இவ்வளவு கரெக்ட் பண்ணும்டா. இதெல்லாம் ஒரு மேட்டரா? எவ்வளவு நாள் தான்டா பொம்பளை பின்னாடி அலைவீங்க? சும்மா இருங்கடா. டேய், இது வரைக்கும் பார்த்த நிக்கில் வேற. சரி சரி. இந்தடா. இதெல்லாம் போய் இப்போ ஒரு மேட்டரா பேசிட்டு இருக்கீங்க. என் லைஃப் ஸ்டைலே மாற போகுதுடா. போங்கடா டேய். நம்மளே பிளாக்மெயில் பண்ணா பாத்தியா? அவங்க கிட்ட மெமரி கார்டு வாங்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அப்படியா? சரி. ஹலோ, நான் தான் நிக்கில் பேசுறேன். டேய் நிக்கில், எங்கடா இருக்க நீ? சொல்லுங்க, என்ன விஷயம்? டேய், இந்த கார்டு எங்க? என்கிட்ட தான் இருக்கு. வேணா நிக்கில், என்கிட்ட வச்சுக்காத. ஏன் கார்டு இப்போ அவன்கிட்ட இருக்கு? டேய், இப்ப கொடுக்க முடியுமா முடியாதா? அவ்வளவு ஈஸியா கொடுத்துருவானா? நான் நினைச்சா இன்னைக்கே உன்னை தூக்கிடுவேன். தூக்கறது இருக்கட்டும், எவ்வளவு பணம் தருவேன்? ஏ தாரான்னு சொல்லானா இல்லன்னு சொல்லானா? நீ பொறுமையா இரு, எப்படியும் கட்சிடு. வாங்க ஆள தூக்குவோப்பா. டேய், இன்னைக்குள்ள கார்டு வரல, நீ காலிடா. சரி பார்க்கலாம். என்னையா நிக்கில் கிடைச்சிட்டானா? சாரி சார், இன்னும் கிடைக்கல சார். என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் புடிங்க. ஓகே சார். அவனுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் ஃபாலோ ஆல் ரைட் சார். சார், டிசி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி ஸ்பெஷல் டீம்ஸ் எல்லாம் அனுப்பிச்சாச்சு சார். டிரைவர் வண்டி எடுப்பா. ஏய், எங்கடி உன் கள்ள காதல? எனக்கு தெரியாது மேடம். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நிக்கில் இப்ப இங்க வந்து ஆகணும். அவர் இங்க வரது இல்ல மேடம். இந்த கதையெல்லாம் ஸ்டேஷன்ல வந்து சொல்லு. மேடம், அவரை பார்க்கணும்னா அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாடினா. திரும்பி ஏன் போலீஸ் இங்க வருது? ஏமா இவங்க என்ன தெரியலையே. நிக்கில் இங்க வந்தானா? இங்க வரவே இல்ல சார். நிகில் இங்க வந்து 10 நாளைக்கு மேல ஆயிடுச்சுங்க. ஓகே ஆபீசர்ஸ், சர்ச். ஒரு இடம் விடாம தேடுங்க. உள்ள போய் எல்லாத்தையும் கூட்டி வந்துருங்க. போங்க. ஹரியா சார், நிகிலுக்கு எனக்கு சம்பந்தம் சார். நிகிலுக்கு எனக்கு எல்லாரும் வண்டியில ஏத்துங்க. நிக்கிலை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் எனக்கு வேணும். அதனால உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை மறைக்காம சொல்லணும். ஓகே? அவரை பத்தி அவ்வளவா தெரியாது சார். இப்போ சௌமிகாவும் நிக்கிலும் கல்யாணம் ஆன ஒரே வருஷத்திலேயே டைவர்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க. இப்ப என்ன காரணத்துக்காக நீங்க டைவர்ஸ் அப்ளை பண்ணீங்கங்கறத சொல்ல முடியுமா? எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. மத்தபடி பெருசா ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. அவனை அடிக்கடி வந்து பார்க்க வருது யாரு? அவன் செல்போன் ஏதாவது இருக்கா? இல்ல சார். உனக்கு தெரியுமாமா? அத பத்தி எந்த டீடைலும் எனக்கு தெரியாது சார். ஓகே, இந்த கேஸ் சம்பந்தமா எந்த நேரத்துல நான் கூப்பிட்டாலும் நீங்க என்கொயரிக்காக ஸ்டேஷனுக்கு வர வேண்டி இருக்கும். உங்களோட கோஆபரேஷனை வச்சுதான் இந்த கேஸ நான் சீக்கிரம் முடிக்கணும். ஓகே. ஏய், நைட் ஃபுல்லா நிகில் உங்க கூட தானே என்ன? மரியாதையா உண்மையை சொல்லிடு. எத்தனை பேர் தானே நிறுத்துங்க. பகல்ல சட்டம் பேசுறீங்க, ராத்திரியான வீட்டுக்கு வந்துடுறீங்க. என்ன பொழப்போ உங்க பொழப்பு. ஏலே கடா கோவிந்தா, சொல்லுங்கண்ணே. நம்ம அண்ணன் திருப்பதி சாமி கிட்ட நம்ம பையன் நிகில வாலாட்டிட்டான்டா. அவனை உண்டில ஆக்கணும்டா. அப்படியா? டேய், உடனே அவன் வீட்டுக்கு போய் அவன் பொண்டாட்டி தூக்குடா. தூக்குறேண்ணே. சரோஜா வீட்டுல வச்சு விசாரிக்கடா. யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகேண்ணே, வண்டியா தான். லூசு பெண்ணே, லூசு பெண்ணே, லூசு பெண்ணே. சட்டை போட்ட பூவும் நானே, ஜாடை பேசும் ஓடை நானே, குடை பிடிக்கும் விடுங்கடா, விடுங்கடா. எங்கடி நிக்கில? விடுங்கடா. எத்தனை புத்தகம் தான் நீ தேடுவ நீ? யாரா நீங்க? விடுங்கடா. ஏய், டைலர் புத்தகம் எங்க இருக்கா? மரியாதையா உண்மையை சொல்லிடு. விடுங்கடா. ஹலோ. ஏய், தூக்கி வச்சா? அண்ணா பொண்ணை தூக்கி வச்சேன். ஏய், உடனே சரோஜா கிட்ட சொல்லுங்கடா. அக்கா கிட்ட தானே? ஓகே. திருப்பதி கிட்ட நான் பேசிக்கிறேன். வீட்டுக்கார நிக்கல. சொல்றியா இல்ல? என்னடி கேட்டா சொல்ல மாட்ட? நான் சலாக்கி பண்ணுமா? சொல்லுடி.
உன் புருஷன் ரெக்கார்ட் பண்றதுக்கு என் தலைமை பேசுறதா கட்சிதா? நோண்டிடுவேன். எங்கடி அவன்? சொல்லுடி. என்னண்டே கதை விடுற நீ? இருடி. தலைவருக்கு போன போற செல்லுங்கடா. அவங்கிட்ட கொடுத்த மாதிரி கேக்குற? உன் போன கொடு. உன் நம்பருக்கே போடு. எங்க போயிட்டே இருக்கு? கட்டாயிடுச்சா? சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஓஹோ, அப்ப குரங்கு பாண்டிக்கு போடு. அவங்கிட்ட இருக்கான்னு கேப்போம். ஹலோ, என்ன கிடைச்சிடுச்சா? இல்லண்ணே, எங்க தேடியும் கிடைக்கல. சரி விடு, நான் பாத்துக்கிறேன். நிக்கில் வீட்டுக்கு ஆள் போயிருக்கண்ணே. ஓகே. இப்போ வாத ஒரு மனசுல இடம் தள்ளு தள்ளு, பணத்தை பத்தி பேசுவோம். என்ன ஆண்டிப்பட்டி 5 திருடர்கள்னு ஒரு படம் எடுக்கத்த. 5 திருடர்கள் 2 பேர் இருக்கீங்க. 3 பேருக்கு நான் எங்க போறது? ஒருத்தர் இருக்காரு. அப்பவும் ஒண்ணு குறையுது. நீங்க அத விடுங்க. முதல்ல சித்திரம் பிலிம்ஸ்க்கு கிராமத்து குயில் ஒரு படம் எடுக்கணும்ல, அத பத்தி பேசுவோம். ஹலோ, எங்கேச்சா இருக்கு? அந்த குயில் யார் சார்? ரொம்ப அவசியம். குட் மார்னிங். ஹலோ ஹலோ அஸ்வின், நான் சௌமிகா பேசுறேன். நான் பெரிய பிரச்சனையில இருக்கேன் அஸ்வின். என்ன பிரச்சனை ஆகிச்சுன்னா? இந்த பாருமா, சீன் போடாதம்மா, போன வைமா. ப்ளீஸ் நான் சொல்றது கேளுங்க. மை டியர் அசிஸ்டன்ட்ஸ், எல்லாம் ரெடியா? என்னையா வெளியவே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க, இதுதான் நம்ம ஆபீஸ். நீங்க திண்ணையில தான் உட்கார்ந்து இருக்கீங்க. நான் வந்துடுறேன் சார். சிக்கன் பிலிம் சின்னல அதான் இப்படி இருக்கு. மார்னிங் சார். இயக்குனரை தயாரிப்பாளரை தள்ளியா? மை டியர் அசிஸ்டன்ட்ஸ், இவர் பேர் அஸ்வின். நம்ம படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ண போறாங்க. உங்க வரிசையில கடைசி அசிஸ்டன்ட், ஆனா ஏ வரிசையில ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட். புரிஞ்சுதா? ஓகே சார். என்ன குதிரமுத்து திரு திருன்னு முழிக்கிற? சொல்லுங்க சார். இன்னைக்காவது ஃப்ரெஷ் சீன் கிடைச்சதா? வந்திருக்கு சார். கொட்டியா? கொட்டு சார். இந்த ஆள போய் கொட்டி நீட்டு. நம்ம ஆளுகிட்ட நிறைய தரகுது சார். ஏப்பா கொட்டப்பா. அதான் சார். ஐயோ தம்பி, நீ ரொம்ப ஆர்வக்கோளரா இருக்கியே, அவசரப்படாதப்பா. நீ யூனிட்டுக்கு புதுசு. முதல்ல படத்தோட கதையை தெரிஞ்சுக்கோ. பூஞ்சோலைங்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்து பண்ணையாரு கந்து வட்டிக்கு கடன் கொடுக்கிறவன். அவங்கிட்ட கடனை வாங்கிக்கிட்டு திருப்பி கொடுக்க முடியாத ஒரு இளம் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க பாக்குறான். அவங்கிட்ட இருந்து அந்த இளம் பெண் எப்படி தப்பிக்கிறா, கடைசியில தன்னோட காதலோட எப்படி சேர்றாங்கிறதா இந்த படத்தினுடைய கதை. எப்படி சார், ஒரு பொண்ண வலுக்கட்டாயமா கடத்தியோ இல்ல கற்பழிச்சாலோ இல்ல கல்யாணம் பண்ணாலோ இந்திய தண்டனை சட்டப்படி அவனை தூக்கி உள்ள வைக்கலாம் சார். எனக்கு ஒண்ணும் தெரியாது நினைச்சியா? ஸ்ரீ பாமர சேஷா அப்படின்னு பேர் வச்சிருக்க. எனக்கா ஒண்ணும் தெரியாதுன்னு நினைச்சா? அது என்ன சார் உங்க பேர் ரொம்ப வித்தியாசமா இருக்குது. ஸ்ரீ பாமர சேஷா. வெரி குட். இப்படித்தான் அடிக்கடி என்கிட்ட கேள்வி கேட்கணும். இவங்களும் இருக்காங்களே, வாயை திறக்கவே மாட்டாங்க. அதாவது தம்பி, நம்ம தமிழ் சினிமாவினுடைய முக்கிய வெற்றி பெற்ற இயக்குநர்களுடைய முதல் எழுத்தை எல்லாம் ஒண்ணு சேர்த்து ஸ்ரீ பாமர சேஷா அப்படின்னு பேர் வச்சிருக்கேன். ஸ்ரீனா நம்ம டைரக்டர் ஸ்ரீதருடைய முதல் எழுத்து ஸ்ரீ. பாலச்சந்தர், பாரதி ராஜா, பாக்யராஜ் இவங்களுடைய முதல் எழுத்து என்ன? பா. மகேந்திர, மணிரத்னம் இவங்களுடைய முதல் எழுத்து மா. ரவிக்குமார், ராஜா இவங்களுடைய முதல் எழுத்து ரா. சேரனுக்கு ஷே, சங்கருக்கு ஷா. இதையெல்லாம் ஒண்ணு கூட்டி படிச்சு பாருங்க. ஸ்ரீ பாமர சேஷா. எப்படி என் பேரு? சார், உங்க பேர்ல இவ்வளவு கதை இருக்கு. நீங்க என்டர்லி டிஃபரன்ஸ் சார். சார், நீங்க என்ன அஸ்ட்ராலஜரா? அதாவது தம்பி, இந்த சினிமாவுல நடிக்க வந்தவன் டைரக்டர் ஆயிடுவான், டைரக்ட் பண்ண வந்தவன் வசனகர்த்தா ஆயிடுவான். இப்ப என்னையே எடுத்துக்கோங்களேன், நான் நடிக்க தான் வந்தேன், ஆனா டைரக்டர் ஆயிட்டேன். இருந்தாலும் நான் சூப்பரா நடிப்பேன்ல சார். ஒரு டயலாக் பேஸ் கிடைச்சா
டைலாக் நானு வானம் பொழிகிறது பூமி விளைகிறது எதற்கு கேட்கிறாய் கிஸ்தி நீ எங்களோடு வயலுக்கு வந்தாயா ஏற்றம் இறைத்தாயா நாத்து நட்டாயா இல்லையா கொஞ்சி களவாடும் எங்கள் கூட தமிழ் பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா மாமனா மச்சானா மானம் கட்டவனே எதற்கு கேட்கிறாய் பேட்டா இன்று உங்களுக்கு இல்லை பேட்டா ஒழுங்கா டிஸ்கஷனை கண்டினியூ பண்ணுங்க ஓகே ஓகே சார் ஏப்பா என்ன சொன்னாரு கேட்டீங்களா? கேட்டேன் எல்லாம் கேட்டேன். இந்த திருப்பதி சாமிக்கு எத்தனை தடவை மாமா வேலை பார்த்திருப்ப போடடே முதல்ல லைஃப்ல செட்டில் ஆகும்டா இதெல்லாம் பெரிய மேட்டரே இல்லடா ஏய் போடா போடா ஏய் சும்மா இருடா போய் மாமன் நோ நோ வேணாம் ரிலாக்ஸ். அடிங்க எவன நம்ம மாமான்னு சொன்னது? ஹலோ மாமா ஏய் அடிங்க எவன நம்ம மாமான்னு சொன்னது? எவனா அவன்? ஏய் என்னமா மாதிரி தண்ணி வச்சு இந்த எவன மாமான்னு சொன்னது? சரி நான் தண்ணி வச்சு கூட நம்மள எவனா நம்ம மாமான்னு சொன்னது? எவனா அவன்? என்ன பார்த்தாலும் மாமான்னு சொன்னது? இதே போல பேச்சு மாமாடே உர்ரா 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 டேய் உர்ரா சரி வா வா போனே காது ஏன்டா சும்மா இருக்கு வா சாரி பஸ் வர சரி மாஸ்டர் கண்ட்ரோல் காலிங் இன்ஸ்பெக்டர் ராம் சார். ரிசீவிங் கண்ட்ரோல் சொல்லுங்க. முட்டுக்காடு குட்டையில ஒரு டெட் பாடி கிடக்குது சார். நீங்க இமீடியட்டா அந்த ஸ்பாட்டுக்கு போய் என்னன்னு பாருங்க சார். ஓவர். ரிசீவ் டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல். நான் இமீடியட்டா இங்க போறேன். தேங்க்யூ. ஓவர். ஐயோ யாருன்னே தெரியலையே. ஏப்பா டைரக்டர் நாளைக்கு ஷூட்டிங் வைப்பாரு. ஏப்பா நாளைக்கு ஷூட்டிங் வைப்பாரா? ஏதோ கேக்குறாரு. கண்டிப்பா வைப்பாரு. ஹலோ ஹலோ அஸ்வின், என்ன கொஞ்சம் நம்ப. நீ கிளிங்கன்னு சித்திரவதை பண்றாங்க. யாரோ சும்மா சும்மா போனா பண்ணிக்கிட்ட இப்பெல்லாம் ஒரு இடத்துல அசிஸ்டன்ட் டாக்டரா ஜாயின் பண்ணிருக்கேன். எவன் கடத்தானோ அவங்க கூட ஓடிப்போ. தொந்தரவு பண்ணாத. போன வை. பார்த்து எனக்கு ரொம்ப நீ வேற ட்ராமா போயிட்டு தெரியுறா. ஏமா என்ன ஆள விடுமா. இந்த மேட்டர் பண்றதுலாம் ஒத்துறாதமா. இப்படி உனக்கு புரிய வைக்கிறது தெரியலையே. பெரிய இம்சையாப்பா இவளோட. ஐயோ டைரக்டர் இத பாருங்கப்பா, ஒரு முக்கியமான விஷயம். நாம எடுக்கிற படம் ரொம்ப லோ பட்ஜெட். தெரியுது சார். உங்களை வச்சு தானே சொல்றீங்க சார். செல்போன் கேமரா படம் எடுப்பீங்களா? பேச கூடாதுப்பா. நக்கல் தானே வேணாங்கிறது. நாளைக்கு எடுக்க போற சீன் என்ன தெரியுமா? ஹீரோவும் ஹீரோயினும் தனியா ரகசியமா பேசிட்டு இருக்காங்க. பின்னாடி வில்லன். அந்த வில்லன் பண்ணையாரு அங்க கண்ணி வெடி வைக்கிறான். அதுல ஹீரோக்கு கால் கட் ஆயிடுச்சு. அதேதான். உடனே ஹீரோயின் அப்படியே அம்மன் சிலை கிட்ட போய் நெஞ்சுருகி கண்ணீர் மல்க ஒரு பாட்டு பாடுறான். காலை கொடுங்க காலை கொடுங்க. இப்ப என்ன சொன்ன? காலை கொடுங்க காலை கொடுங்க. அதே பல்லவியா தம்பி, நாளைக்கு தான் நான் உன் முழு திறமையை பார்க்க போறேன். நீ என்ன பண்ற? நேர லொகேஷனுக்கு போய் அந்த பாம்பு பார்ட்டி கொண்டு போய் அங்க பாம்பு வச்சுட்டு வந்துடுறேன். ஓகே சார், இவங்க கிட்ட சொல்லிட்டீங்களே, எந்த மூலை முடுக்கல இருந்தாலும் பாம்பை கொண்டு போய் கரெக்டா வச்சிருவான். எனக்கு தெரியாதா? தெரிஞ்சுதானே அவன் அசிஸ்டன்டா வச்சிருக்கான். நான் எத்தனை படம் பண்ணிருக்கேன் உனக்கு தெரியுமா? அந்த படம் நீ பாத்துருக்கியா? அதுல எத்தனை 100 டேஸ் படம் தெரியுமா? எத்தனை சில்வர் ஜூல் படம் தெரியுமா? ரெடி ஸ்டார்ட் கட். இத நாளைக்கு சொல்லுங்க சார். நாளைக்கு தான் ஷூட்டிங். கடவுளே, லைன் கிடைக்கணுமே. ஹலோ பர்மா, நீ வா நிக்கலு காதுன்னு ஒரு ராமாயணத்தை ஆரம்பிக்காத. திடீர்னு குண்டு தூக்கி போடாத. போன வைமா. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. எப்படியாவது போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடு. என் நிலைமை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். நீ வேற எனக்கு ஒண்ணும் புரியல. எப்ப பாரு செல்ல காதுல வச்சிரு, பாக்கெட்ல வைப்பா. மாப்ள, இது உனக்கு கிடைச்சிருக்கிறது நல்ல சந்தர்ப்பம். இத மட்டும் நீ கரெக்டா பண்ணிட்ட, நீ எங்கேயோ போய்டுவ. நீ மட்டும் இல்ல, நானும் தான். ஆமா, பாம எங்க பிடிப்ப? பாம நான் பிடிக்கிறேன். நீ மார்க்கெட் செட்ட பாரு. என்ன மார்க்கெட் செட்? இதான் பட்ஜெட் படல. நான் போய் ஒரு தள்ளு வண்டியை தள்ளிட்டு வரேன். போதா தள்ளு. அது அந்த வேலையை பாரு.
ஆமா, நாம எதிர்ப்ப தெரிவிக்கணும்னா வெடிகுண்டு வச்சேதான் ஆகணும். டேய், வெடிகுண்டு வைக்கிறது முக்கியம் இல்லடா, அது வெடிக்கிறதுக்குள்ள எஸ்கேப் ஆகணும். கரெக்டா சொன்னடா மாமா. வெடிகுண்டா குண்டு வச்சிருங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், சும்மா விளையாட்டுக்கு சொன்னோம் சார். ஆமா சார். யார் சார் நீங்க? உளவுத்துறையா? இல்ல, கலைத்துறை. ஓஹோ. நாளைக்கு எடுக்க போற சீன்ல குண்டு வெடிக்கிற காட்சி, அது உங்ககிட்ட இருக்கும்போது அதையே சினிமாக்கு யூஸ் பண்ணக்கூடாது? ஓகே மாமா. உங்களுக்கு பிடிக்கலாம் சொல்லுங்க, நான் வேற ஆளை பாத்துக்கிறேன். ஓகே ஓகே, நாங்க தரோம் சார். ஆனா எடுக்க போற சீனை ரயில்வே ஸ்டேஷன்ல தான் எடுக்கணும். உங்களுக்காக கதையெல்லாம் மாத்த முடியாது, வேணா மார்க்கெட்ல வச்சுக்கலாம். ஓகே சார், வச்சிருவோம் சார். சார். எஸ் மேடம். 30-32 வயசுல காணாம போனவங்க லிஸ்ட நீங்க எடுங்க. ஓகே மேடம். பாடியோட சட்டையில இருக்கிற டெய்லர் காலர் அட்ரஸ் ட்ரேஸ் பண்ணி அவங்களோட அட்ரஸ் கண்டுபிடிங்க. ஓகே, இது பட்ஜெட் படம் எத்தனை தடவை சொல்றது? எதுக்கு இத்தனை கடைங்க? ஐயா, இது நம்ம போட்ட கடையில சார். நம்ம ஷூட்டிங் நடத்துறோம்னு அவங்களே கொண்டாந்து போட்டு வியாபாரத்தை பண்றாங்க. படத்துக்கே வியாபாரத்துக்காக. சரி, ஏமா டைரக்டர் பார்த்தா விஷ் பண்ண மாட்டியா? வணக்கம் சார். அந்த மரியாதை இருக்கட்டும். வில்லன் எங்கப்பா? தம்பி ரெடி பண்ணிட்டார் சார். நீங்க சொன்ன மாதிரி தம்பி சிக்கனமா ரெடி பண்ணிட்டார் சார். வெரி குட் சார். ஒரே ஒரு தடவை மானிட்டர் பாத்துலாம் சார். அது மானிட்டர். எதுக்கு மானிட்டர்? மானிட்டர்ல ஒரு தடவை பாம்பு அடிக்கணும், கேக்ல ஒரு தடவை பாம்பு அடிக்கணுமா? நோ. நான் ஆக்ஷன். முதல்ல எடுத்து விட்டு கிளம்புங்கடா. எடுங்க எடுங்க எடுக்காத. இந்த மகன் தெரியுது. பணம் எடுத்துட்டாங்களா? ஓகே, மானத்தை வாங்கிட்டியா? டேய், நான் பாம்பு வைக்க சொன்னேன், அதுக்காக ஒரிஜினல் பாம்பு வைக்க. தம்பி கிட்ட எதை சொன்னாலும் தம்பி லைவா தான் செய்யும். லைவா தான் செய்வான். ஏற்கனவே 10 பேர் லைவ க்ளோஸ் பண்ணிட்டான், நம்மள வேற இப்படி லைவா நிக்க வச்சுட்டான். ஏண்டா இனிமே நான் எப்படா பட்ஜெட்ல படம் எடுப்பேன்? அதுக்குதான் நான் அப்பயே சொன்னேன் சார், மானிட்டர் பார்க்கலாம் சார், மானிட்டர் பார்க்கலாம் சார் சொன்னேன். எங்கடா அவன் எஸ் ஆயிட்டான். அவன் எஸ் ஆயிட்டான். நான் அவனை டாக்டர் வாங்குறேன். அவனை வேலை செய்யலாம், நம்மளை இல்லையானே கொடுங்க. இத பாருங்கம்மா, இது உங்க பையனான்னு பார்த்து அடையாளம் சொல்லுங்க. இது என் பையன் காதர் தான் மேடம். கடைசியா காதர் எங்க போறேன்னு சொல்லிட்டு போனாரா? கோபிங்கிற அவரோட ஃப்ரெண்டோட தான் கடைசியா போனா மேடம். அந்த பொண்ணோட அட்ரஸ் சொல்லுங்க. அன்னைக்கு ஒரு ப்ரொடியூசர் குட்டி கார்டு கொடுத்தால, அந்த வீணா போனா கூட போய் பார்க்க சொன்னா, தண்ணியில மறந்து போயிடுச்சே. இவனை இங்கே கழட்டி விடணுமே. ஏன் 2 மணிக்கு வெளில போவியா, இங்கே இருப்பியா? 2 மணிக்கா? நான் எங்கேயே இருப்பேன். என்னையே கைட்டு விடலான்னு பிளான் பண்றியா? வேற ஒரு டைரக்டர்கிட்ட உன்னை பத்தி சொல்லியிருக்கிறேன்பா. அவரு இன்னைக்கு போன் பண்ண சொல்லிக்கிறாரு. ஏப்பா உங்க செல்போனை கொஞ்சம் கூட என்ன சொல்றான்னு கேட்டு சொல்றேன். துட்டுக்கு அடிபடுறான் போல இருக்க, இவனை இப்பயே கழட்டி விடணுமே. நான் சொன்ன அதே பையன் தான், கூட்டின்னு வரட்டுமா? பாக்கலான்றீங்களா? சரியா? ஓகே. அப்பாடா, என்ன சொன்னாரு? அவர்கிட்ட பேசிட்டேன். அவருக்கு ஏதோ சின்ன வேலை தான், ஒரு 2 நாள் அந்த பக்கம் வரவானான்றார். அப்படியா? சரிப்பா, அப்புறம் போலாம்ல. நான் வரேன். அளவுடு தம்பி. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் செகண்ட் ஹீரோ. ஓகே சார். டைரக்டர் அம்மாவோட முதல்ல பார்த்துட்டு மூஞ்சி நல்லா இல்ல அப்படி இப்படி வேண்டாம் நாங்க எல்லாம் சொல்லி ஒரு வழியா ஒத்துக்க வச்சுட்டோம். இப்ப அவங்க ஆபீஸ்க்கு வந்துகிட்டு இருக்காங்க. அது சரி, ஏதாவது கில்மா வச்சிருக்கீங்களா? என் குடும்பம் ரொம்ப கஷ்டத்துல இருக்கு சார், என்கிட்ட பணம் எல்லாம் இல்ல. என்ன தம்பி, குடும்ப கஷ்டத்துக்கு சினிமாவுக்கு சம்பந்தமே இல்லையே. கஷ்டப்பட்டா தானே சினிமாவில முன்னேற முடியும். அது சரி, போய் நாடகம் கிடத்து நடிச்சு முன்னேறுங்க போங்க. வந்துட்டாங்க சினிமாவோட நடிக்கிறதுக்கு வெறுங்கைய வீசிக்கிட்டு. நீ எல்லாம் ஆனா உனாதான் போ, ஹோட்டல்ல போய் அண்டாவை கடகடன்னு உருட்டிக்கிட்டு. அப்புறம் தம்பி, உங்க பேரு? மருது பாண்டி சார். ஊரு? மதுரை. மதுரையா? அட நம்ம ஊருக்கார பயிலுங்கப்பா. ஆமா, மதுரையில இருந்து வர்றவங்க கதை, வசனம், டைரக்ஷன், பாடல்கள், எடிட்டிங் வருவாங்க. நீங்க மட்டும் நடிக்க வந்திருக்கீங்க. என்ன? பொதுவாவே எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க சார். என்ன பழமொழி? மதுரையை சுத்தன கழுத ஊரை விட்டு போகாதுன்னு. ஓஹோ, இந்த கழுத மட்டும் இங்க வந்திருக்கீங்களா? ரொம்ப நல்லா போச்சு. அப்பா என்ன பண்றாரு? அப்பா விவசாயம் பண்றாரு சார் ஊர்ல. எத்தனை ஏக்கரு? தோட்டம் தோறெல்லாம் வித்தா ஒரு 10-15 லட்சம் ரூபாய் தேரும் சார். இந்த மாதிரிதான் சொல்லணும். சினிமாவோட நடிக்க வர்றவங்க இந்த மாதிரிதான் சொல்லணும். அம்மா என்ன பண்றாங்க? ஹவுஸ் ஒய்ஃப் சார். ஹவுஸ் ஒய்ஃப். ஆமா. நகை நட்டு எவ்வளவு தேரும்? அது ஒரு 3-4 லட்சம் ரூபாய் தேரும் சார். இன்னைக்கு காலையில வந்ததுல இருந்து நீதாயா நல்ல செய்தியா சொல்லிக்கிட்டு இருக்க. அது சரி தம்பி, எவ்வளவு சமாச்சாரம் இருக்கு இப்ப எதுவும் எடுத்துட்டு வரலையே சார். என்னையா காலை வரிட்ட? அப்ப எப்பதான் எடுத்துக்கிட்டு
ஊருக்கு போன் பண்ணா அப்பா எடுத்துட்டு வந்துருவாரு சார். அப்பா எடுத்துட்டு வந்துருவாரா? எடுத்துட்டு அப்ப வந்துருவாரு. உடனே அப்பாவுக்கு நீ போன் பண்ணு, பணத்தை கொண்டாந்து என்கிட்ட கொடு. வர்ற வெள்ளிக்கிழமை ஷூட்டிங், ஸ்ட்ரைட்டா போய் ஹீரோ ஆயிடு. ஏன் தெரியுமா சொல்றேன்? நீ நம்ம ஊருக்காரப்ப, மதுரை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். கவலையே படாதய்யா, பணத்தை கொண்டா, பணத்தை கொண்டா. அப்பா கிட்ட சொல்லி எடுத்துட்டு வந்துடுறேன் சார். காலையில ஷூட்டிங், சாயந்தரம் ரிலீஸ் போ. நெக்ஸ்ட் தம்பி, உங்க ரெஸ்யூம் எல்லாம் பார்த்தா எங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. சரி, நீங்களே சினிமாவில் நடிக்க போறீங்களா? இல்ல சார், ஆர்ட் பிலிம் நடிக்கலாம்னு வந்து. ஆர்ட் பிலிமா? எங்க கிட்டே ஒரு ஆர்டர் இருக்கு. அப்படியா சார்? 40 இடத்துல கட்ட போறோம். ரொம்ப பெரிய ஆடு போல தேரும். ஆமா, பெரிய ஆடு. இந்த மேடம் வந்துட்டாங்களே. வாங்க மேடம். மேடம், இது சம்பந்தப்பட்ட ஆர்டர் எடுக்க மாடலா வந்திருக்காரு. ஆமா மேடம். ரிமூவ் ஷர்ட் அண்ட் பேண்ட். என்னது ட்ரெஸ்ஸா கேட்டணுமா? என்ன ஆடு சார் இது? எல்லாருக்கும் உபயோகப்படுற ஆடு. வெயில் காலம் பாருங்க. ஓ, பவுடர் சம்பந்தப்பட்ட ஆடா? No, it's round guard. ரவுண்ட் கார்டா? என்ன புரியலையா? ரவுண்ட் கார்டுனா அப்படின்னா படை சொரிசரங்கு சம்பந்தப்பட்ட ஆர்டர் எடுக்க போறோம்னு மேடம் சொல்றாங்க. ஐயோ, சொரிசரங்கா? நான் நடிக்க மாட்டேன் சார். இந்த பாருங்க மேடம், வர்றவங்க கிட்ட எல்லாம் சொரிசரங்கு படை அது இதுனா எல்லாருமே ஓடி போயிருவாங்க. அப்புறம் நமக்கு காசு சேராது. உங்களுக்கு தெரிஞ்சவே உட்கார்ந்திருக்கேன். நீங்க கம்முன்னு இருங்க, நான் பாத்துக்கிறேன். வாங்க. உள்ள வாங்க. தெரியாம நடிக்கிறாளே. அஸ்வின், உங்க ரெஸ்யூமை பார்த்தோம். We are satisfied. போட்டோஸ் இருக்கா உங்ககிட்ட? போட்டோஸா? போட்டோஸ் எதுக்கு? ஆட் எடுக்கட்டா? நோ 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 நோ, ஐ அம் நாட் an actor, I am a director. ஏன் அஸ்வின், பார்க்க ஸ்மார்ட்டா ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, நடிக்கலாமே. நானு டைரக்டர் ஆனேன் மேடம். தம்பி, டைரக்டர் ஆயிட்டு ஹீரோ ஆகிறது ஒரு ஸ்டைல் இருக்கு. அதாவது நம்ம சேரன், நம்ம இந்த எஸ்.ஏ. சூர்யா மாதிரி. இன்னொன்னு இருக்கு, ஹீரோ ஆயிட்டு டைரக்டர் ஆகிறது இன்னொரு ஸ்டைல். சிம்பு, அர்ஜுன் மாதிரி. நான் என்ன சொல்றேன்னா, ஹீரோ ஆயிட்டு அப்படியே கொஞ்சம் காலம் கழிச்சு டைரக்டர் மாதிரி இருக்க. பண்றேன் சார். அம்மா பண்றேன்ட்டாரு. உங்க போட்டோஸ் கொடுத்துட்டு போங்க. ஆனா இது கொஞ்சம் செலவாகுமே. அதாவது இப்ப உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு? ஒரு 20,000 இருக்கு. 20 ரொம்ப கம்மி. ஓகே, அத கொடுங்க. அப்புறம் ஸ்டெப்பா வாங்கிக்கிறோம். என்ன ஆடுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது வந்து இந்த ஆடு வந்ததுக்கு பின்னாடி நீங்க எங்கேயோ போயிருவீங்க. பழைய பரேஞ்சுக்கு வந்துருவீங்க. தேங்க்யூ மேடம். இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் மேடம். கண்டிப்பா மறக்க மாட்டீங்க. எங்க மேடத்தை நீங்க மறக்கவே மாட்டீங்க. இவன் வேற. ஏப்பா, அந்த போன்ல என்ன பாருங்க, அதை எடுத்து முதல்ல ஃபைல வைக்கிறோம். நான் டைரக்டர்கிட்ட சேர்த்து விடுறேன்னு சொன்னேனே. எனக்கு தெரியாம அந்த ப்ரொடியூசர் பொண்ணுகிட்ட பணத்தை கொடுத்து எதுக்கு அந்த விளம்பர படத்துல நடிச்சனே? என்ன பெரிய ஆள் ஆக்குறேன்னு சொன்னாப்பா. ஏற்கனவே நீ ஆல்ரெடி போயிரும். இதுக்கப்புறம் எப்படி உன்னை பெரிய ஆள் ஆக்குறது? அவர் இது வர கட்டவுட்ல வைக்கிறான்னு சொன்னாப்பா. நீங்க தானே மவுண்ட் ரோட்ல கட் அவுட்ல இருக்குது. கட் அவுட்டா? அதுக்குள்ள வா. பெரிய கட் அவுட்ல சார். அப்படியா? என்னப்பா இது? எஸ், ஆமாப்பா. பை த பை. ஐயோ வேணாம் சார். ஐயோ, நடிகர் கிட்ட கையெழுத்து வாங்குவாங்க. இது என்னன்னா கையே கொடுக்க மாட்டேன்னு போதே. ஒண்ணும் புரியலையே. என்ன விளம்பரப்படுத்துறாங்க? தம்பி, ஒரு நிமிஷம் நில்லுப்பா. தப்பா இது நினைச்சுக்காத. அந்த மருந்து தடவினதும் படம் சரியா போச்சா? என்ன மருந்து? அதான்ப்பா போஸ்ட்ல இருக்கு அந்த மருந்து. பட விளம்பரத்தில் நடிக்க வச்சுட்டாலே. ஆஹா, ஏப்பா இப்படி பண்ணிட்டாளுங்க? என்னப்பா இது? அதுக்குதான் என்ன கூட கூட்டிமோன்னு சொல்றது. சொரி, சரங்கு, தேமல், பட மருந்து. ஐயா, நானே கொஞ்சம் தள்ளி நின்னுறேன்பா. உன்னை தனியா கூட்டி போய் சொரிய வச்சுட்டாலப்பா, சொரிய வச்சுட்டாலே. இந்த நேரத்துல அந்த போன் வரப்பா. ஹலோ ஹலோ, நீ காதலி கொண்டுட்டாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்குமோ? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ் என்ன காப்பாத்து. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அம்மா, ஏற்கனவே சொரிய அறிவு படான்னு சொல்லிட்டு போட்டோ போட்டு விட்டாங்க. நானே பேஜார்ல இருக்கிறேன். ஏய், தூக்குடா அவளை. நாங்க பாத்துக்கிறோம். ஒழுங்கா கேட்ட சொல்ல மாட்டேன். சொல்லுடி, கார்டு எங்க வச்சிருக்க? எனக்கு மெமரி கார்டு பத்தி ஒண்ணுமே தெரியாது மேடம். என்ன விட்டுற சொல்லுங்க மேடம். ஒண்ணு விட்டுறணுமா? சிம்மு எங்க இருக்குன்னு சொல்லுடி. இப்படி எல்லாம் கேட்டா நீ சொல்ல மாட்ட. ஆளு பார்க்க அழகா நச்சுன்னு தாண்டி இருக்க. பசங்களை விட்டு வேற மாதிரி பண்ண சொல்லட்டுமா? டேய், தூக்கிட்டு போங்கடா. சரிக்கா. பொறுங்கடா, விட்டா பாஞ்சிருவீங்க போல தெரியுது. சொல்லிடுவா, ரொம்ப நல்ல பிள்ளை. வாமா, சொல்லு. சொல்லுவா, நல்ல பிள்ளை இல்ல? சொல்லு பாக்கலாம். நான் அவரை டைவர்ஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது மேடம். எனக்கு அவரை பத்தி தெரியாது மேடம். நீங்க அவரை கேட்டீங்கன்னா தெரியும் மேடம். எங்க இருக்கான்னு கேளுக்கா. ரெசார்ட் பீச் யார் கூடயா சுத்திட்டு இருப்பாரு. ஏய், மேட்ரு தான்டா கிடைச்சிருக்கு. இன்னும் கார்டு கிடைக்கல. வாங்க போலாம். கிடைச்சிருச்சா? நான் போன சும்மா விட்டுருவேனா? மேட்ரு எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டேன். ஆளுங்களை அனுப்பி வச்சிருக்கேன். கார்டை கண்டுபிடிச்சிருவானுங்க. குடுக்கலன்னா கழுத்து அறுத்துற மாட்டானுங்க. இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கேன்.
ஜாக்கிரதை. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, மேட்ரு சக்சஸ் தான். அது கிடைச்ச உடனே அவளை தூக்கிடு. டேய், அவங்கள ஒண்ணும் பண்ணிடாதீங்க, காடை கையில வாங்குற வரைக்கும். இவங்க யாருன்னு தெரியுதா? தெரியும் மேடம், காதலுடைய அம்மா அப்பா. இப்ப சொல்லு, காதர் எங்க? தெரியாது மேடம். டேய், மரியாதையா கேட்டா உண்மையை சொல்லு. அடிச்சு தோலை உரிச்சாதான் உண்மையை சொல்லுவேன்னா அதுக்கும் நான் ரெடி. அப்புறம் ஒரு வாரத்துக்கு எழுந்து நடக்க முடியாது. உண்மையை சொல்லு. மேடம், நானும் காதலும் கடைசியா அஸ்வின் வீட்டுக்கு போனோம் மேடம். எதுக்கு? யார் அந்த அஸ்வின்? அஸ்வினுக்கும் நிக்கிலுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை, அதை சமாதானப்படுத்த நான் தான் மேடம் கூட்டு போனேன். கரெக்ட் பண்ணிட்டியா? பேர் என்னடா? அப்போ அவன் அப்பன் பேர் என்ன? முனுசாமியா? அப்போ மூதேவின்னு சொல்றான்டா. பாருடா, ஸ்ரீதேவியா போறாளுங்க. காதரன் பின்னாடி எவ்வளவு நல்லா சுத்திட்டு இருக்கான். ஏய், அங்க பாரு, அவனே வந்துட்டான். உனக்கு ஒரு வேலை இல்லையா? வாடி போலாம். என்ன சொல்ற உன் ஃப்ரெண்ட்? ஏன் காதர், ஏன் இப்படி அவ பின்னாடி சுத்துற? அவதான் உன்னை பொம்பளை பொறுக்கின்றால. அவ பின்னாடி சுத்தி உன் டைமை வேஸ்ட் பண்ணாத. சாரி காதர். என்ன பொம்பளை பொறுக்கின்னு நினைக்காத, கொஞ்சம் புரிஞ்சு. நண்பனா பல கேட்டு என்னைய காட்டி குடிச்சடா புரோக்கர் நாய. என்னடா நடிக்கிற? உண்மையை சொல்லு. காதர் எதுக்கா கொலை பண்ண? சொல்லு. காதர் செத்துட்டாளா? மேடம், காதர் என் ஃப்ரெண்ட் மேடம். அப்பா அப்பா என்ன பண்றது? அவங்க ஏதோ சொல்றாங்க, காதர் செத்துட்டாளா? காதரை கடைசியா பார்த்தது நீதான். நீ இந்த கொலையில சம்பந்தப்படாம வேற யார் சம்பந்தப்பட்டிருப்பாங்க? சொல்லு. காதர் என் ஃப்ரெண்ட் மேடம். இப்படியே இருந்தா லைஃப் காலே எடுக்கும் போல இருக்கு. என்ன இது ஒரே லைஃபே பேஜாரா இருக்கு. எல்லாம் பேச கொடுக்க மாட்டேங்கிறானுங்க, சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அஸ்வின், அஸ்வின், அஸ்வின். என்ன? எங்க வீட்டு பாத்ரூம்ல தண்ணி வர மாட்டேங்குது, என்னன்னு பாத்துட்டு போங்களேன். உனக்கு வேற வேலையே இல்லையா? ஏய், உன் ஃப்ரெண்ட் பேர் என்னடி? ஷகிலா. ஓ, கரெக்ட்டா தான் இருக்கு. ஏய், வாங்க. என்ன நடக்குதுங்க? பைப் ரிப்பேர். இவர்தான் ரிப்பேர் பார்க்க வந்திருக்காரு. ஆமா. முதல்ல ஹாலுக்கு வா. இதுக்கு எதுக்கு ட்ரை கட்டிட்டு வந்திருக்கான்? உங்க பேர் என்ன? பை தி வே, ஐ அம் அஸ்வின். உங்கள லாங் ஷாட்ல பார்த்தா த்ரிஷா மாதிரி இருக்கீங்க. க்ளோஸ்ல பார்த்தா சால்வி மாதிரி இருக்கேனா? வாவ், ஷாலு. இது 10,000 பேர் ஒருத்தர் தான பேர் வைப்பாங்க. ரியலி? ஆமா, இவங்க யாரு? இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க ஆட் ஃபிலிம்ல தான் வர்க் பண்றாங்க. ஓ. ஆமா, நீங்க என்ன பண்றீங்க? ஐ அம் a film director. அப்படியா? யார் கூட பண்றீங்க? ஷங்கர், மணிரத்னம், எஸ் சூர்யா. ஓ, அவங்க கூட வர்க் பண்றீங்களா? எஸ். இல்ல, அவங்க படத்தை எல்லாம் பாத்துர்க்காரு. ஷாலு, இவர் கூட ஜாபுக்கு தான் ட்ரை பண்றாரு. உங்க கம்பெனில நல்ல ஜாப் இருந்தா சொல்லேண்டி. நல்ல வேலை செய்வாரு. நல்லா செய்வேன். இந்த வாரம் கூட ஒரு ஆட் ஷூட்டிங் இருக்கு. நீங்க வேணா வாங்கல, எங்க எம்டி கிட்ட இன்ட்ரோ듀ஸ் பண்றேன். ஓ, வித் ப்ளஷர். மிஸ்டர் அஸ்வின். எஸ் சார். நான் ஹைலி ரிஸ்க் எடுக்கக்கூடியவன். உங்ககிட்ட என்ன சரக்கு இருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஒயின் ஷாப்ல பாட்டில் வாங்கி வச்சு தெரிஞ்சு போச்சு போல இருக்கு. பக்கத்துல இருந்து தண்ணி அடிச்சுதானோ? என்கிட்ட சரக்கு இருக்குன்னு எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? என்னப்பா விளையாட்டா? அதான் நேர்லயே பாக்குறேனே. பாத்துட்டீங்களா? அப்ப எடுத்துடலாமா? நீங்க வேற ஸ்பீடா இருக்கீங்க. அவர் எடுனா உடனே எடுத்துருவாரு சார். இட்ஸ் ஓகே, ரிலாக்ஸ். இப்ப சரக்கு உள்ள வைங்க, ஸ்பாட்ல வந்து காட்டுங்க. இத வேற ஸ்பாட்ல வந்து காட்டணுமா? எஸ், ஒரு பொருளை பத்தி விளம்பரம் எடுத்தா தானே தெரியும் உங்க திறமை என்னன்னு. புதுசா ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கு, அதை நீங்க தான் எடுக்கணும். சார் தைரியமா பண்ணுங்க. சரி சார். அப்புறம் உங்ககிட்ட என்ன சரக்கு இருக்கிறத பாக்குறேன். இப்பவே பார்க்க மாட்டீங்களா? இப்ப எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. இந்த வேலை தானே? நீ கிளம்புப்பா. கண்டிப்பா முடிச்சிடலாம் சார். மேடம், யாரும் தெரியல. பாடி ஐடென்டிஃபை பண்ண முடியல மேடம். இல்ல மேடம், ஒரு முன்னமா தான் இருக்கு, தலையில. பாருங்க. போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே மேடம், ஓகே. ஹலோ. ப்ளீஸ் போனை கட் பண்ணாத. உனக்கு எவ்வளவு வாட்டி தான் சொல்றது? என்ன கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? என்ன டார்ச்சர் பண்ணாத. அவங்க நிக்கில் கிட்ட ஏதோ மெமரி கார்டு இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். காதலையும் கொண்டுட்டாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்குமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ். புதுசா ஏதாவது சொல்லி என்ன குழப்பமா? நீ எவ்வளவு சொன்னாலும் உன்னை தேடி வர மாட்டேன். உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு.
என்ன ஐயா காணோம்? இடத்த சொன்னியா? சொன்னல கரெக்டா வந்துருவாரு. வந்துட்டாரு. வாங்க ஐயரே, வாங்க வாங்க வாங்க. நான் சொன்னல கரெக்டா வந்துருவாங்க. பரவாயில்லை, டிராபிக்ல மாட்டி விட்டேன். அதான் லேட் ஆயிடுச்சு. அவர் ஹையர்ல ஆரம்பிச்சுடா. இருக்கு, இதோ ஆரம்பிச்சுடலாம். ஐயரே உட்காருங்க. ஐயா சிவா. எப்படி நாங்க சொன்னோம்ல. ஐயா இவங்க தாத்தா எக்மோ ஸ்டேஷனுக்கு பூமி பூஜை போட்டவரு. அப்படியா? ஆமே கைய கொடுங்க. ஓய் இதெல்லாம் இவங்க அப்பா எல்ஐசி பில்டிங்க்கு பூஜை போட்டவரு. அப்படியா? ஆமா. நல்லப்ல. நாங்க இருக்கோம்ல. அதை கொடுங்க கொடுங்க. ஐட்டை விட பட்டு போலுக்கு. ஸ்பென்சர் பிளாசாவுக்கே பூமி பூஜை போட்டவரு. இவங்க பரம்பரையில யாரு பூஜை போட்டாலும் அந்த பில்டிங் ஓஹோன்னு வளரும். அப்படியா? அவ்வளவு ராசியான குடும்பம். சாமி கைய கொடுங்க. கேட்க மாட்டேங்குது. ஓம் பூமாதேவி நமோ பூமி பூஜாம் கரிஷ்யாமி. யோ வேதாம் பிரம்மணோ வேதாம் அமிர்தேனாம் தராம் குரே தஸ்மை பிரம்மஜ பிரம்மாயாம் ஆயுர்கீர்த்திம் பிரஜான் ததுஹோ தீர்காயுஷ்யமஸ்தோ க்ஷேமமேவாவருந்தே. சாமி நம்ம கட்டடத்துக்கு கடற்கால் எந்த இடத்துல சொன்னா நல்லா இருக்கும்? ஈசானி மூலை ரொம்ப யோகமா இருக்கும், ராசியா இருக்கும், அமோகமா இருக்கும். இந்த இடத்துலயே தோண்டு இருக்கும். அதான் ஐயர் சொல்லிட்டார்ல, வாங்கப்பா தோண்டுங்க. ஐயா எங்கேயோ போறாரு. ராசியான ஐயரு நான் சொல்லல. பெரிய புதையில மாட்டிக்கிச்சியா? சொன்னது மாதிரி எங்கேயோ போறேன். கண்டிப்பா போதா பாருங்க. எடுங்க எடுங்க. நீ ரொம்ப கைராசியான ஆளியா? என்ன தொட்டதெல்லாம் பொண்ணாச்சே. என்ன இருக்குன்னு தெரியலையே. பெரிய பெரிய எடுப்பா, மூடி எடுப்பா. இந்த புதையல்ல எனக்கு ஒரு பங்குண்டு. உங்களுக்கு இருக்கு சாமி. அப்ப எனக்கு உனக்கு இருக்கியா? என்ன அது? எவ்வளவு தலையை வெட்டி கொண்டு வச்சிருக்காரியா? ஆமா, அந்த இடத்துல எதுக்காக குழி தோண்டினீங்க? கட்டடம் கட்ட பூமி பூஜை போட்டோம், அதுக்காக கடக்கால் தோண்டணுமா? யார் உங்களை தோண்ட சொன்னது? ஐயர் தாமா சொன்னாரு. உங்க தாத்தா தானா எக்மோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு அதுக்கே கடக்கால் தோண்ட சொன்னாராம். சொல்லியா? அவங்க அப்பா எல்ஐசி பில்டிங்கே கடக்கால் நோண்ட சொன்னவர் மேடம். இவரு ஸ்பென்சர் பிளாசாவுக்கே கடக்கால் நோண்ட சொன்னாராம். அவ்வளவு ராசியான. ஸ்டாப் இட். ஒருவேளை ரத்த பலி கொடுக்க சொன்னீங்க? அப்படியெல்லாம் இல்ல மேடம், புதையல் இருக்குன்னு நினைச்சிட்டேன். பாவம் மேடம், ஆடு மாடு கோழிய கூட பலி கொடுக்க சொல்ல மாட்டார் மேடம். அப்ப ஒரே அடியா மனுஷனை பலி கொடுத்தாரா? எங்கேயோ கொண்டு நிப்பாட்டுன்னு சொல்லிவிட்டு என்ன எங்கேயோ கொண்டாந்து நிப்பாட்டி மேடம். சரி சரி. ஐயோ எனக்கு ஒண்ணும் தெரியாது மேடம். எப்போ என்கொயரினாலும் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போகணும். உங்க அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு போங்க. இன்ஸ்பெக்டர் இவங்க அட்ரஸ் எல்லாம் நோட் பண்ணுங்க. போங்க சார். இந்த தலைக்கேத்த உடம்பு தான் இது. லேப்ல இருந்து ரிப்போர்ட் வந்துருச்சு சார். ரிப்போர்ட்லயும் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஒரு 30 ல இருந்து 35 வயசுக்குள்ள இருக்கலாம். ஓகே டாக்டர். சார், இந்த கார்டுலயும் அவன் பத்தி எந்த எவிடன்ஸ் இல்ல சார். பவுடரா விக்கிறீங்க? பவுடர் சார் இல்ல சார், அதெல்லாம் விக்கல சார். இந்த மாதிரி எத்தனை பேரா கிளம்பி இருக்கீங்க? அதெல்லாம் எதுவும் இல்ல சார். சொல்லுடா, யார் யார் ஃப்ரெண்டுன்னு சொன்ன? காதர், நிக்கில், அஸ்வின், 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மேடம். அது சரி, நிக்கிலோட டெட் பாடி அடையார் குட்டையில கிடந்துச்சே மேடம். என்னடா மேடம்? நிக்கில கொலை பண்ணது நீதானே? என்ன மேடம் எவன் செத்தாலும் என்னையே கேக்குறீங்களே? டேய், போலீஸ் வளையத்துக்குள்ள ஒரு தடவை வந்துட்டனா எங்களுக்கு எப்பப்ப சந்தேகம் வருதோ அப்பெல்லாம் உன்னை விசாரிப்போம். வியாதியை கொண்டாலும் சரி, நோயாளியை கொண்டாலும் சரி, டாக்டருக்கு எப்படி ஃபீஸ் உண்டோ அந்த மாதிரிதான். சொல்லு, நிக்கிலோட ரொம்ப க்ளோஸா இருந்தது யாரு? டேய் சொல்லுடா. நிக்கிலுக்கு ஒரு பொண்ணு கூட பழக்கம் இருந்தது. அந்த பொண்ணையே அவன் கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டான்.
ஆனா அவ அஸ்வினுடைய காதலி. அதான் மேடம் உங்களுக்கு ப்ராப்ளம். நான் ஃபாரின் போறேன். என்ன திடீர்னு ஊருக்கு போகணும்னு சொல்றீங்க? திடீர்னு தான் எல்லாமே நடக்கும். எப்போ? இன்னும் 2-3 நாள்ல. என்னையும் உங்க கூட கூட்டிட்டு தானே போவீங்க? ஒன்னையா? யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோ. என்ன சீட் பண்ண உங்களால முடியாது. ஏன்? என்ன நான் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். என்னடி மிலிட்டரியா? உன்னால முடிஞ்சா கொடுத்துக்கோ. ஆனா அதுக்கு முன்னாடி பேப்பர் இன்டர்நெட்ல உன்னோட போட்டோ வரும். நியூடா பட்டா. ஏய், போற போக்க பார்த்தா உன் பொண்டாட்டியே உன்னை போலீஸ்ல காட்டி குத்துருவா போல இருக்க. என்ன எவனும் புடுங்க முடியாதுடா. அவன் தானே மாட்ட போறான். என்னோட ஃபேன் வந்துரு மச்சான். சும்மாடா, எப்படியாவது உண்மை சொல்லிதானே ஆகணும். நாளைக்கு வாங்க, பார்ட்டில எல்லாம் டீடைலா சொல்றேன். பலமா இருக்கு மேடம். உங்க பேர் என்ன? தேவிதா. பை தி வே, இது என் கான்டாக்ட் நம்பர். எனி டைம் எனிவேர் எப்ப கால் பண்ணாலும் I'll be there. ஓகே? நிக்கில் பொம்பளை விஷயத்துல வீக்குன்றது அஸ்வினுக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கப்போ அஸ்வினை உயிருக்கு உயிரா லவ் பண்ண சௌமியாவை நிக்கில் கரெக்ட் பண்ணிட்டான் அப்படின்ற விஷயமும் அஸ்வினுக்கு தெரிய வந்தது. அதனால அஸ்வின் சௌமிகா மேல ரொம்ப கோவத்துல இருந்தான். அஸ்வினுக்கு இதெல்லாம் தெரியாது நினைச்சிட்டு நிக்கில் சௌமிகாவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தான். இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அஸ்வின் சௌமிகாவை கொஞ்சம் கொஞ்சமா வெறுக்க ஆரம்பிச்சான். இருந்தாலும் சௌமிகா தொடர்ந்து அஸ்வினை லவ் பண்ணிட்டு தான் இருந்தா. ஏன் இப்படி அசிங்கமா பேசுற? ஆமா, அப்படிதான் கேட்பேன். இன்னும் ஒரு நாள் ஃபுல்லா அவன் கூட ரிசார்ட்ல இருந்துட்டு வந்துருவேன். ஆமா, அவன் கூட ரிசார்ட்ல இருந்தேனா தப்பு பண்ணேன்னு அர்த்தமா? ரிமோட் கொடு. அடிச்சு பல்லெல்லாம் உடைச்சிருவேன். அவன் கூட போய் இரு, என்ன கூப்பிடாத. இன்னையோட உன தலைமுழுக வேண்டியதான். பெருசா அட்வைஸ் பண்றாரு, எனக்கு தெரியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் நிக்கில் திருப்பதி சாமிட்டு தான் வேலை பார்த்துட்டு இருந்தா மேடம். அஸ்வின் எங்க போனானே தெரியல மேடம். அஸ்வின் யார் அந்த அஸ்வின்? ஒரு ஆர்டிஸ்ட்க்கு மேக்கப் போறது இவ்வளவு நாளையா? சீக்கிரம் கூட்டு வா. இதுக்கு மேல வெள்ளையாக்கணும்னா சுண்ணாம்பு தான் அடிக்கணும். அப்பா கேரக்டருக்கு இதுவே ஓவர் சார். டாடி கேரக்டரா? ஃபிளட்டி ஃபோல். ஐ அம் எ ஹீரோ. காமெடி பண்ணாதீங்க சார். எப்போதும் கொடுக்கிற மாதிரி கொடு. ரெடி சார். வாட் மேன்? டைரக்டர் கூப்பிடுறாங்க சார். ஐ அம் ஹீரோ. பி கேர்ஃபுல். ட்ரெஸ் ரெடி? ரெடி சார். யூ கோ. ஓ, மாடல் யாரையா வந்திருக்குது? கமலி மேடம் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க சார். எங்கயா அந்த பொண்ணு? ஆடு விஷயமா வெளில போயிருக்காங்க சார். ஓஹோ, இந்த டப்ஸ் கண்ணன் தான் மாடலா? டைரக்ட் சார். எஸ். நான் இப்ப என்ன பண்ணனும், எங்க இருந்து வரணும், எப்படி பேசணும், டயலாக் சொல்லுங்க சார். இப்ப அந்த பொண்ணோட நேரா இப்படி வரீங்க. வெயிட் வெயிட் வெயிட். பாய் சூஸ் ஆப்பிள் ஜூஸ். வந்துட்டே இருக்கு சார். ஜூஸ் அது இதுன்னு ஏதாவது சீன் போட்டா வாயில குத்து. நான் என்ன சொல்றேனோ அத மட்டும் செய். ஓகே? சரி சார். ஏமா இங்க வா. வா. சீக்கிரம். இதோ பாருங்க. சொல்றது ஒழுங்கா கேளுங்க. இப்படி வாமா. இத புடியா? புடியுதா? புடியா? அங்க பாரு. இதோ பாருங்க. பவர் பிளஸ் மாத்திரை சாப்பிடறதுல இருந்து 50 வயசுலயே என்னால இன்னும் இளமையா இருக்க முடியும். சார் போய் சொல்லாதீங்க சார். எனக்கு 50 வயசா? 25 வயசு சார். யோ, அது 40 வருஷத்துக்கு முன்னாடியா? இப்ப சொல்லு. சார் 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 50 வயசுனா என் இமேஜே போயிடும் சார். யோ, இமேஜ் அது இதுன்னு சொன்னா கண்ல குத்துவேன். நான் சொல்றத மட்டும் செய். ஓகே? ஓகே சார். ஓகேவா? ரெடியாப்பா? மாற்று பார்க்கலாமா? ஆக்ஷன். பவர்ஃபுல் மாத்திரை சாப்பிட்டு ஆக்ஷன். பவர் பிளஸ் மாத்திரை சாப்பிட்டதுல இருந்து என்னால 50 வயசுல கூட இளமையா இருக்க முடியுதே. பவர் பிளஸ் மாத்திரை சாப்பிட்டதுல இருந்து என்னால 50 வயசுல கூட இளமையா இருக்க முடியுதே. பவர் பிளஸ் மாத்திரையை சாப்பிட்டதுல இருந்து 50 வயசுல கூட என்னால இளமையா இருக்க முடியுதே. பவர்ஃபுல் மாத்திரை சாப்பிட்டதுல இருந்து என்னால 50 வயசுல கூட இளமையா இருக்க முடியுதே. பவர்ஃபுல் மாத்திரை சாப்பிட்டதுல இருந்து என்னால 50 வயசுல கூட இளமையா இருக்க முடியுதே. எக்ஸ்கியூஸ் மீ சார். வெல், கமலி கம் இன். யார் சார் அவன் புதுசா? யாரு? அஸ்வினா. இஸ் a new director. நேத்து அப்பாயிண்ட் பண்ணேன். சார் இவெல்லாம் ஒரு டைரக்டரா? வேஸ்ட் சார். சொல்லியா? ஆமா சார், இவனை நம்ம கம்பெனில சேர்த்தீங்கன்னா கம்பெனி பேரே வீணா போயிடும் சார். ஏன் இப்படி சொல்றீங்க? அதாவது சார், நாங்க பழைய கம்பெனில ஒர்க் பண்றப்ப பட சொரி இதுக்கெல்லாம் போய் நடிச்சவன் சார். இவனை போய் எப்படி சார்? ரியலி வெரி குட். ப்ராடக்ட்டுக்காக எதையும் பண்ற ஜெனியன் பர்சன். ஐ லைக் ஹிம். கமலி, நீ பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட் அஸ்வினிக்கு கொடுத்துப்பேன். முடிஞ்ச ஹெல்ப் பண்ற. ஓகே? ஓகே சார். இவனுக்கு எவ்வளவு கொடுத்து கரெக்ட் பண்ணணும்? மிஸ்டர் லட்சுமண் சார்,
அந்த லேகியம் பேர் ஏதோ சொன்னீங்களே? ஏன் சார்? சும்மா யூஸ் பண்ணத்தான். ரவுண்ட் கார்டு. தேங்க் யூ வெரி மச். இவனும் சொரிப்பே போட்டிருக்க. சைடுல பார்த்தா சிம்ரான் மாதிரி இவன் இங்க நான் அனுப்பின மாடலையே பவர் பிளஸ் ஆட்ல நடிக்க வச்சு நான் அசிங்கப்படுத்திட்டானே. பாரியா நேத்து எஸ்கேப் ஆயிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி ஆட்டிட்டு வராயா? அவ்வளவுதான் நான் தேடிட்டு இருந்தேன் அவளை. வாடி வாடி ஃப்ராடு. உன்னதாண்டி தேடுறது இவ்வளவு நாள். யாரு இந்த ஆள்? தான் ப்ரொடக்ஷன் மேனேஜரா? இங்க எவனடி ஏமாத்த வந்த? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். என்ன விஷயம்? என்ன விஷயமா? ஏய் என் பணம் எங்கடி? என்ன பண்ண? சினிமால நடிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கினியாடி அந்த பணம் தாண்டி. அதான் அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்துருச்சுல, சரியா போச்சு. என்ன அந்த பட விளம்பரமா? என்ன படம்? அமைதி படம். கொஞ்சம் சும்மா இருக்கிறியா? இரு அல்வா குடுக்குறேன். யோ யோ ஏண்டி என்கிட்டே கோல்மாலா? இரு உன்னை காலி பண்றேன். நீ என்னடா பண்றது? நானே பண்றேன். வேலையை விட்டு உனக்கு இவங்க ஏதோ பெரிய முதலாளி மாதிரி போறாங்க. குடிங்க. நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சுச்சு என்னாச்சு? சுட்டுடுச்சா? சுட்டுச்சு. ஒரே புழுக்கமா இருக்குல்ல? ஆமா ஆமா. ஷர்ட் அவுத்தறலாமா? எனக்கு புழுக்கமா இருக்கு. ஆமா உனக்கு புழுக்கமா இருக்கா? பரவாயில்ல எனக்கு. ஆமா கையெடுத்துரு. ஆமா 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 உனக்கு புழுக்கமா இருக்கு. ஆமா பழைய எம்டி சொல்லியிருக்கான். ஐயோ வேண்டாம் வேண்டாம் ஆபீஸ்ல ஒண்ணுமே வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஆசையா இருக்கு. வேகமா இருக்கு. தலை தெரியுற மாதிரி இருக்கு. சார் நாளைக்கு ஆட் ஷூட்டிங் விஷயமா பேசணும் சார். இப்போ ஒண்ணு வேணாம், நீ போயிட்டு வாயா. அப்ப போவானமா சார்? உள்ள இல்லையா போயா. ஓகே சார் ஓகே சார். என்ன இந்த கத்து கத்துறான்? நீ ஆகாது. வாங்கத போய்ட்டான்ல. போய்ட்டா போல என்ன இல்ல பேசுற? சும்மாவையா பேசாம இருக்க முடியாது. யாரும் வர மாட்டாங்க. வாங்க. சட்டை மாத்தி சீக்கிரம் குடு சீக்கிரமா. நான் சட்டையிடு நம்ம மனசியா மாத்தியா. ஐயோ பாத்துறேன் பாத்துறேன். பாத்துட்டேன் சார் பாத்துட்டேன் சார் பாத்துட்டேன் சார். ஆபீஸ் லெவல்ல ரொம்ப சர்வ சாதாரணமா. ஓ அது அது நீ பார்த்தத வெளிய சொல்ல மாட்டேன்னு பிராமிஸ் பண்ணு. இப்படி கொஞ்சம் வரீங்களா? இப்படிதான். இப்படி வாங்க. அஸ்வின் தயவுசெய்து வெளிய சொல்லக்கூடாது. பட் ஒன் கண்டிஷன். எஸ். நான் ஒரு நாளைக்கு இங்க எம்டியா இருக்கணும். ஒன் டே எம்டி. ஓகே ஓகே.
என்னயா என்ன வேணும்? ஒண்ணு இல்ல 2000 ரூபாய் பணம் வேணும் சார். எதுக்கு? அண்ணன் பொண்ணுக்கு காது குத்து வச்சிருக்காங்க. என்னயா எனக்கு காது குத்துறியா நீனு? தர முடியாது பாயா. உங்க பொண்ணு கேட்ட கொடுத்துருப்பேன். ஏன் இப்படி கோவப்படுறீங்க? ஏசி போட்டு ஒரே புழுக்கமா இல்ல? சட்டை கழிச்சிடுங்க. ஒரு நிமிஷம். ஹலோ சார், மோகன் எங்க இருக்கிற? வெளியில சார் இருக்க. உடனே வா. உள்ள வா. ஒரு நிமிஷம் எந்திரி. மோகன் உள்ள வந்துட போறான். மோகன் பணம் கேட்டியா? எவ்வளவு கேட்ட? 5000 ரூபாய் சார். என்னது 5000 ரூபாயா? ஓ 2000 தான் கேட்ட நீனே. அது அப்ப சார், இப்பதான் பாத்துட்டோம்ல. ஓ பாத்துட்டியா? சரி, இவனுக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுத்து விட்டுரு சார். அப்புறம் அந்த அரை நாள் எம்டியா. ஏமா 5000 ரூபாய் சேர்த்து கொடுத்து விட்டுருமா? போயா முதல்ல போயா. ரொம்ப தேங்க்ஸ் சார். சொல்லுங்க தலைவரே. எந்த சொல்ல மேட்ச் கிடைச்சாயா? இன்னும் கிடைக்கல, முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். புடிங்கி போயா. என்ன சார் மரியாதை எல்லாம் பேசுறாரு, நீங்களும் கேட்டு சும்மா இருக்கீங்களே. சும்மாரியா, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். எனக்கு என்னமோ திருப்பதி சாமியில தான் சந்தேகமா இருக்கு. என்ன சொல்லுதே? அவனை வேற மாதிரி டீல் பண்ணுங்கயா, ரைடு பண்ணுங்கயா. உள்ள தள்ளி அவனை உண்மையை வரலைங்க. யாரும் சோழி முடிச்ச வேண்டியனே. உங்களை சொல்ல குத்தம் இல்லையா? சரி வாயா போலாம். பசம் இல்லாமல மாட்டிக்கிட்டேன். எலசு வரப்போதா இதான் அளவுக்கு மேல ஆசைப்படக்கூடாது. அம்மாடி ஆத்தாடி ஒன்ன எனக்கு தரியாடி. பண்டாக்குழி என்ன ஒரு சத்தத்தை காணோம்? இங்க வந்து மாசம் 4-5 ஆச்சு. என்னத்தை கவனிக்க போறோம்? நல்லா இருக்கா? ஐயோ இந்த மாதிரி ஆயிரம் ஜோடி நான் கேள்விப்பட்டிருக்கேன். வித்தியாசம் சொல்லுங்க. மப்பும் மந்தாரமா இருக்குது. ஐயோ என்னையா பாக்குற? மாதிரி கொப்புன்னு ஏறுது. வாயா அழுவ அங்க சாமி. என்ன ரொம்ப நாள் அந்த பக்கமே காணா? உன்னை பார்க்காம இருக்க முடியுமா? எந்த டிக்கெட் வேணும்னு செலக்ட் பண்ணியா? அந்த பொண்ணு தான் வேணும். எனக்கு வேலை வந்துருச்சு. ப்ளூ கலர் Dress போட்டிருக்காளே அந்த பொண்ணாயா? அருந்ததி உள்ள அழைச்சிட்டு போமா. வரேன்க்கா. போயா. நான் மீதி உள்ள கொஞ்சம் வரியாடி. தாங்க முடியல. கான்ஸ்டபிள் சார், ஒவ்வொரு ரூமா செக் பண்ணுங்க. சந்தேகப்படுற மாதிரி யாருனாலும் ஏட்ட கொடுங்க. திருப்பதி சாமிக்கு வேண்டியப்பட்டவன் மீச மாயான்னு ஒரு கிரிமினல் இங்க தான் ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு எனக்கு தகவல் கிடைச்சிருக்குது. அவன் கண்டிப்பா தேடி கண்டுபிடிச்சு என்கிட்ட கொடுத்து. நான் மத்தியில வந்திருக்கேன். உள்ள எல்லாருமே போய் சர்ச் பண்ணுங்க. குயிக், திருப்பதி சாமி சம்பந்தப்பட்ட ஆளுங்க யாராவது இருந்தா உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. மீசமாயா இங்கதான் இருக்கா? கொண்டு வந்த ராஸ்கல் இங்க போலீஸ் ஸ்டேஷன் இழுத்துட்டு போய் அவனை கஸ்டடியில வச்சு விசாரிங்க. அப்பதான் உண்மையில கக்குவான். ஏய் நடடி. தலைவர் திருப்பதி சாமி கிட்ட சொல்லி ஸ்டேஷனை விட்டு உன்னை தூக்கிடுறேன் பாரியா. ஓடி விஷயத்த சொல்லணும். நானும் 10 வருஷமா தலைவரோட இருக்கேன். ஆனா இது வரைக்கும் எந்த போஸ்டிங் கிடைக்கல. நேத்து கட்சி விட்டு போயிட்டு நாளைக்கு வரவங்க எல்லாம் கூவி கூவி சீட்டை கொடுக்கறான். ஹலோ யோ திருப்பதி சாமி, சொல்லுங்க தலைவரே. என்ன வேலையா பண்ணிருக்க? சொல்லுங்க. காடையும் எடுத்துக்கிட்டு பணத்தை அபேஸ் பண்ணிட்டு ஆளை கொன்னுட்டியா? நான் உனக்கு ஸ்பாட்ல ஏதாவது க்ளூ கிடைச்சு மேலிடத்துல இருந்து ஏதாவது பிரஷர் வந்துச்சுன்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஆர்டர் அனுப்பிச்சிட்டாங்கன்னா உன்னை நான் அரெஸ்ட் பண்ண கூட தயங்க மாட்டேன். உன்னை நம்பி நான் இல்ல. இது எலெக்ஷன் டைம். நாள முடிஞ்சது செய்யா. வா. உன்னை தேடி கூடிய சீக்கிரம் போலீஸ் வரும். எஸ். என்னையா உண்மை சொல்றதா இல்லையா? ஒண்ணுமே தெரியாது சார். ஒண்ணுமே சார் அடி தாங்க முடியல. நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். இப்படி எல்லாம் கேட்டா சரி வராது. உண்மை சொல்றா? ஏய், அப்போ ரைட்டா உன் மேல கேஸ் இல்ல. நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். சொல்றா உண்மை. சொல்றா. சொல்லிடுறேன் சார். காயப்பட்ட கூட திருப்பதி சாமி போன பொருள்லாம் பறிச்சு வச்சிருக்கேன் சார். அடிக்காதீங்க சார். விட்டுடுங்க சார். அப்பா
அப்பா சாப்பிட்டு என்ன காலேஜ்ல டிராப் பண்ணிடுங்கப்பா. ஹலோ எல்லாரும் செக்யூர் பண்ணுங்க. நம்ம சீட்டை சர்ச் பண்ணி சீட் பண்ணுங்க. இதெல்லாம் திருப்பதி சாமி இடத்துல கிடைச்சது மேடம். இவ்ளோ பெரிய கிரிமினல் வேலை செய்யற அவனை உடனே அரெஸ்ட் பண்ணி ஆகணும். அது முடியாது மேடம். ஏன்? ஏன்னா அவன் பெரிய ஆள் மேடம். பெரிய ஆள்னா? அதிகமான அரசியல் செல்வாக்கு உள்ளவன். ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் வரைக்கும் அவனுக்கு அரசியல் ஆட்கள். சிட்டியில இருக்கிற மற்ற ரவுடிகளோட லிங்க் இருக்கு. சாராயம், கஞ்சா, அப்புறம் கூலிப்படைன்னு படிப்படியா தன்னோட சாம்ராஜ்யத்தை சிட்டி ஃபுல்லா பரப்பணும். இந்த 2 வருஷத்துல மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டான். ஆளுங்கட்சி எதுவா இருந்தாலும் அந்த கட்சிக்கு நிதி, மாநாட்டுக்கு செலவுன்னு பணத்தை வாரி இறப்பான். இதனால சென்ட்ரல்லையும் ஸ்டேட்லயும் இவனுக்கு நல்ல செல்வாக்கு ஆரம்பமாச்சு. இவனோட இல்லீகல் ஆக்டிவிட்டிஸும் பெருசா வளர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இத பத்தி நான் ஹோம் மினிஸ்டர் கிட்ட பேசுறேன். இப்ப நீங்க போலாம். தேங்க்யூ மேடம். யுவர் ஆனர், இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் திருப்பதி பழனிசாமி அவர்கள் பண பலத்திலோ ஆள் பலத்திலோ சற்றும் குறைந்தவர் அல்ல. இப்பேற்பட்ட இந்த நபருக்கு இந்த கோர்ட் ஜாமீன் வழங்குவதன் மூலம் இவர் தன் பண பலத்தாலோ ஆள் பலத்தாலோ சாட்சியங்களை முடக்கவும் அளிக்கவும் வாய்ப்புள்ளது. என்ன பேசினே போற? அவ்வளவுதான். ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். நீங்கள் எதை சொல்ல வேண்டும் என்றாலும் உங்கள் வக்கீல் மூலமாகத்தான் சொல்ல வேண்டும். யுவர் ஆனர், என் கட்சிக்காரர் திருப்பதி பழனிசாமி சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர். பேசிக்கலி இது திட்டமிட்ட சதி. ஆகவே என் கட்சிக்காரரை ஜாமீனில் விடுதலை செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். யுவர் ஆனர், எனது தரப்பின் முக்கிய சாட்சியாக திருப்பதி பழனிசாமியின் நெருங்கிய கூட்டாளியான மீசை மாயாவை விசாரணைக்காக நீதிமன்றத்திற்கு வரவழைக்கும்படி கனம் கோட்டார் அவர்களை மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் அரசியல் செல்வாக்கு நிறைந்த திருப்பதி பழனிசாமி அவர்களை விடுதலை செய்வதன் மூலம் சாட்சிகளை உடைக்க வாய்ப்புள்ளது. ஆகையால் சிபிசிஐடியின் காவலில் வைக்க உத்தரவிடும்படி கனம் கோட்டார் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். குற்றவாளியான திருப்பதி பழனிசாமியை சிபிசிஐடியின் காவலில் வைக்கும்படியும் மேலும் எந்தவித ஜாமீனும் வழங்கக்கூடாது என்றும் இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. பயப்படலாம். திருப்பதினா என்ன சும்மாவா? நான் உடனே வெளியே வரணும், இல்லைன்னா தொலைச்சிருவேன். சார், இந்த கேஸ ஃபாலோ பண்ண முடியல. திருப்பதி சாமிதான் போதைப் பொருள் கடத்தல் வழக்குல முக்கியமான குற்றவாளின்னு பிரஸ்ல ஆதாரத்தோட கிழிச்சிருக்காங்க. அவனுக்கு ஜாமீன் கிடைக்க கூடாது. என்ன அது? அங்க ஒருத்தன் கொலை பண்ணிட்டு இருக்கான், இங்க ஒரு கொலை நடந்திருக்கு. கோர்ட்டுக்குள்ள என்ன நடக்குது? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார், வந்தவன் அட்வொகேட் வேஷத்துல வந்து கொலை பண்ணிருக்கான் சார். இந்த 2 கொலையும் பண்ணவன் ஒருத்தனா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் சார். நோ மோர் எக்ஸ்பிளனேஷன். உடனே அவனை அரெஸ்ட் பண்ணுங்க. இல்ல சார், சொன்னதை செய்யுங்க. ஓகே ஓகே சார், ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இருக்கு சார்.
பாடியில இருந்து கிடைச்ச புல்லட்ஸ் எல்லாமே 0.9 mm ரஷ்யன் டைப் ஆஃப் கன் சார். பாடியில எத்தனை காட்ரேஜ் இருக்கு? 9 கேட்ரேஜ் கிடைச்சிருக்கு சார். ஆனா ஒரு கேட்ரேஜும் புல்லட்டோட மேட்ச் ஆகல சார். இப்ப பாடி எங்க இருக்கு சார்? மார்ச்சுரியில இருக்கு சார். ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்தாங்க? எல்லாம் அங்க வெயிட் பண்றாங்க சார். வித்அவுட் மை பர்மிஷன் பாடி யார்ட்டையும் தராதீங்க. ஓகே சார். ஓகே சார். ஓகே. இது திட்டமிட்ட சதி. ஆகவே என் கட்சிக்காரரை ஜாமீனில் விடுதலை செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ யுவர் ஆனர். இருதரப்பு வாதங்களையும் விசாரித்ததில் குற்றவாளியாக கருதப்படும் திருப்பதி பழனிசாமியை அவருக்கு எதிரான சாட்சியங்கள் சரியில்லாத காரணத்தினால் மேலும் அவரை முன்ஜாமீனில் விடுவிக்க இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. என்ன உள்ள வச்சான்டா அவன்? இனிமேல் அவனுக்கு நான் தாடா ஜாமீன். சொல்றாங்க தலைவன்கிட்ட. ஏய் என்னடா பண்ணிடுவான்? புடுங்குவானா? திருப்பதியா? திருப்பதி சாமி மலை. தலைவா அவனை விடு. ஆத்துக்குள்ள இறங்காதீங்கடா. டேய் இறங்காதீங்கடா. அடிக்கடி கடலே உள்வாங்கிட்டு இருக்கு. நீங்க 2 பேரும் ஆத்துக்குள்ள இறங்குனீங்கன்னா ஆறு உள்வாங்கிடா. ஐயோ என்ன ஹீரோவா வச்சு படம் எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு எடுத்த 1-2 சீனை டிவில போட்டு பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாம் சிரிக்கிற அளவுக்கு நான் அசிங்கமாவா இருக்கேன்? என் பர்சனாலிட்டி பத்தி உங்களுக்கு தெரியுமா? நீங்க இந்த பங்களாவுக்கு வந்து 1 வருஷம் ஆச்சு. வாடகை கொடுத்தும் 1 வருஷம் ஆச்சு. படத்தை எடுத்தும் 1 வருஷம் ஆச்சு. எப்ப படத்தை முடிக்க போறீங்க சொல்லுங்க. இனி என்ன ஏமாற்ற முடியாது. எங்க உங்க டைரக்டர்? அது அவ உங்க விஷயமா தான் பார்க் ஹோட்டல்ல ப்ரொடியூசர் கூட டிஸ்கஷன் பண்ண போயிருக்கா. போன் பண்ணா எனக்கு. பாப்பா, தமிழ்நாட்டுல நான் ஒரு பெரிய ஹீரோவா வரணும்னு என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? 7 to 8 காலையில ஜிம்ல இருப்பேன். அதுக்கப்புறம் 1 லிட்டர் ஆப்பிள் ஜூஸ் சாப்பிடுறேன். பகல் 11 மணிக்கு 1 லிட்டர் போன்விட்டா சாப்பிடுறேன். 1 o'clock லஞ்ச் எனர்ஜி ஃபுட் சாப்பிடுறேன். 1 to 3 நான் வந்து ரெஸ்ட் எடுக்கிறேன். 3 to 4 1 லிட்டர் கிரேப் ஜூஸ். 4 to 5 ஃபைட் கத்துக்கிறேன். 5 to 6 குதிரை சவாரி பண்றேன். குதிரை சவாரி. 6 to 8 பார்ல பீர் அடிக்கிறேன். நைட்ல டின்னர் சாப்பிடுறேன். டெய்லி இப்படி என்ன டெவலப் பண்ணிக்கிறேன். ஏன் பாப்பா, தமிழ்நாட்டுல இதுவரை வந்ததுல என்னை விட பர்சனாலிட்டியான ஹீரோ யாராவது வந்திருக்காங்களா? வரல சார். வெரி குட். 1 or 2 daysல ப்ரொடியூசர் வந்துருவார்ல? ஆமா சார். வந்தா இன்ஃபார்ம் பண்ணு. வர்றேன். வாங்கடி. 1 hour. சார் இந்த கமலி மேடத்திட்ட என்ன சார் சொன்னீங்க? கமலி மேடம் என்னப்பா அவளுக்கு? சார் அவங்க சூசைட் பண்ணிக்கிற போறேன்னு சொல்லிட்டு போறாங்க சார். சூசைடா? சார் என்னைய சொல்ற நீ? சார் போங்க சார். சரி நான் போய் பாக்குறேன். மேடம் அஸ்வின் கிளம்பி வந்துகிட்டு இருக்காரு. ஓ கிளம்பிட்டானா? வரட்டுண்டி. இன்னைக்கு அவன ஒரு வழி பாத்துடலாம். எல்லாரும் சேர்ந்து அவன ஒரு வழி பண்ணிடுறோம். காதல் வந்து போடுதட ஆசை ஆசைதா மனசுல ஆசை ஆசைதா கண்ணுக்குள்ள கத்தி சண்டை காதல் வந்து போடுதட ஆசை ஆசைதா மனசுல ஆசை ஆசைதா உந்தேகம் நான் காணும் கனவினில் கூட தீயாகும் நடு இரவும் சுடு பகலாய் நகர்ந்திட தாகம் வரும் கண்ணுக்குள்ள கத்தி சண்டை காதல் வந்து போடுதட ஆசை ஆசைதா மனசுல ஆசை ஆசைதா.
படுக்கை அறையின் சுவர்களின் மேலே மூகம் கூடுகட்டும். தேடிடும் நேரம் முன்முகமதிலே குயிலாய் படுத்திருக்கும். ஒரு விழி உனை தொட துடிக்கிற நேரம் மறுவிழி சிவந்து விடும். ஒரு விரல் உனை தொட்டு ரசிக்கின்ற நேரம் மறுவிரல் நடுங்கிவிடும். இன்னும் என்னடா கொடியாய் என் மேல் சுற்றிக் கொள்ளடா, சொல்லிவிடடா என்ன என்ன வேணும் சொல்லிவிடடா. கிட்ட கிட்ட நில்லடா, கிச்சு கிச்சு முட்டடா, முத்தமிட்ட என்ன தப்புடா. கண்ணுக்குள்ள கத்தி சண்டை காதல் வந்து போடுதடா. ஆசை ஆசைதா மனசுல ஆசை ஆசைதா. கண்ணுக்குள்ள கத்தி சண்டை காதல் வந்து போடுதடா. ஆசை ஆசைதா மனசுல ஆசை ஆசைதா. உன் தேகம் நான் காணும் கனவினில் கூட தீயாகும். நடு இரவும் சுடு பகலாய் நகர்ந்திட நகர்ந்திட தாகம் வரும். கண்ணுக்குள்ள கத்தி சண்டை காதல் வந்து போடுதடா. ஆசை ஆசைதா மனசுல ஆசை ஆசைதா. குட் மார்னிங் சார். இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா சிட்டில நடக்கு நல்லாவா இருக்கு? என்னங்க பத்திரிகாரன் ஏற்கட்சிக்காரன் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? அங்க கிளிகள்னு கிழிச்சு என் மானத்தையே வாங்கிட்டு இருக்கான். நீங்க எந்த கிழிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஏமா அவங்களும் குற்றவாளியை தேடிக்கிட்டு தான் சார் இருக்கோம். தேடுது இருக்கட்டும், கண்டுபிடிச்சா சார், தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க இதே பல்லவி எத்தனை நாள் பாடுவ? சார். கொலைகாரனை கண்டுபிடிக்க நாங்களும் தீவிரமா முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா ஒரு எவிடன்ஸ் கூட எங்களுக்கு கிடைக்கல. இது சம்பந்தமா நாங்க சில பேரை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சிட்டு இருக்கோம். குற்றவாளியை தப்ப விட மாட்டோம். அது மட்டும் இல்ல சார், கூடிய சீக்கிரமே அவனை கண்டுபிடிச்சிடுவோம். ஏன் என்னத்த பிடிச்ச? இல்ல கொலை பண்ணது என்ன பிடிச்சுக்கொண்டு துப்ப விட்டுட்டா போவான். நாளைக்கு டெல்லியில இருந்து சிபிஐ இருந்து பிடிச்சாங்கன்னா நமக்கு தானே கேவலம். சிட்டில பாபு போலீஸ் ஸ்டேஷன் எரிப்புன்னு டிவியில போட்டு கிளி கிளி கிழிச்சுக்கிட்டே இருக்கான். ஏன் எலெக்ஷன் நடக்கும்போது இதெல்லாம் எங்களுக்கு தானே பிரச்சனை? எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. இதுக்கு காரணமானவன் எவ்வளவு பெரிய ஆளாலும் சரிதான், உடனே அரெஸ்ட் பண்ணு. ஓகே சார். அவ்வளவு சொல்லுவேன். அஸ்வின் என்ன போன வச்சிராத அஸ்வின். என்னதா? மெமரி கார்டை பத்தி கேட்டு என்ன டார்ச்சர் பண்றாங்க. காதரையும் கொன்னுட்டாங்க, நிக்கிலையும் கொன்னுட்டாங்க. ஐயோ. இப்போ என்னையும் கொன்னுவாங்க போல இருக்கு. என்ன உளறிட்டு இருக்க? பேசிட்டு இருக்கானே. இல்ல எங்க இருக்கற நீனே? ஏய் யார்கிட்ட பேசுனீங்க? யார்கிட்ட பேசுனீங்க? ஏய் சொல்லுடி. சொல்ல போறியா? அத்தினால பொளந்தவன சொல்லுவாங்க. பாருங்க மாதிரி இப்படியே போடுவாங்க. அப்பதான் உண்மையை சொல்லுவாங்க. சொல்லுடி. சொல். சொல்ல போறியா இல்லையா? ஏய் சொல். சொல்லுடி. சொல்லு. நீ ஏன் பேசுறதுக்கு பைத்தியமா? அப்ப சொல்லு. சொல்ல போறியா இல்லையா? காணாம போன முத்தன சொல்லு, இங்க இருக்குனே. உடனே முத்தன கிட்ட சொல்லணும். செல்ல வச்சு யார் யாரையா கான்டாக்ட் பண்ணிருக்காடா இவ? லைன்ல இருக்கான், பேச மாட்டான் மச்சான். போதும். இது போதும். இந்த நம்பர் வச்சு ஆள் யாரை கண்டுபிடிச்சிடலாம். ஹலோ, காதரையும் கொன்னுட்டாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்குமோ? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ப்ளீஸ் என்னை காப்பாத்து. அஸ்வின் போன வச்சிராத அஸ்வின். மெமரி கார்டை பத்தி கேட்டு என்ன டார்ச்சர் பண்றாங்க. காதரையும் கொன்னுட்டாங்க, நிக்கிலையும் கொன்னுட்டாங்க. இப்போ என்னையும் கொன்றுவாங்க போல இருக்கு. ஏய் யார்கிட்ட பேசுனீங்க? யார்கிட்ட பேசுனீங்க? ஏய் சொல்லுடி. சொல்ல போறியா? அத்தினால பொளந்தவன சொல்லுவாங்க. அவனுங்க மாதிரி இப்படியே போடுவாங்க. அப்பதான் உண்மையை சொல்லுவாங்க. சொல். சொல்ல போறியா இல்லையா? ஏய் சொல். சொல்லுடி. சொல்லு. நீ ஏன் பேசுறதுக்கு நீ பைத்தியமா? அப்ப சொல்லு. சொல்ல போறியா இல்லையா? காணாம போன முத்தன சொல்லு, இங்க இருக்குனே. சென்னையை அடுத்த முட்டுக்காடு பக்கத்தில் உள்ள பாழடைந்த கிணற்றில் சுமார் 28 வயது பெண் பிணம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து போலீசார் விசாரித்து வருகிறார்கள். அடுக்கடுக்காய் நலர் குற்றவாளியை தேடி விரைவில் கண்டுபிடிக்க துரித நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். என்னப்பா வீடு பூட்டி இருக்கு? ஓ நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததியா இங்க. இந்த பக்கத்து வீட்டுல கேட்டு பாப்பேன். ஏய் காது தட்டு. சார் சார். யாருங்க? நிக்கல தேடி வந்திருக்கோம். ஆமா சார், நானும் நிக்கல. சுமாரியா நீ வேற. 4 வருஷத்துக்கு முன்னாடி நிக்கல இங்க ஒருத்தர் இருந்தாருங்களே. பக்கத்து வீடு தான். யாரு இப்ப அங்க இல்லையே. இப்ப எங்க இருக்கிறாரு?
திடீர்னு வருவாரு போவாரு. இப்ப கொஞ்ச நாள் ஆளையே காணோம். அவர் பொண்ணும் அனாதை ஆயிருச்சு. இங்க வாழ முடியாம ஊரோடு போயிட்டாங்க. எந்த ஊருக்கு போயிருக்காங்க? மதுரைக்கு பக்கத்துல ஏதோ ஒரு கிராமம். சரிங்க, நாங்க போய் பாத்துக்கிறோம். 30 கோடி ரூபாய் எடுத்துட்டு எனக்கு துரோகம் பண்ணிட்டியாடா. இந்த பாருங்க, உங்களுக்கு துரோகம் நினைச்சதே இல்ல. 30 கோடி ரூபாய் எடுக்கலங்கற தலைவரே. இவன் நம்ம ரூட்ல போனாதான் ஒத்து வருவான். சரி, அந்த மெமரி கார்டு எங்கடா? என்ன நம்புனா, சத்தியமா என்கிட்ட இல்ல. என்ன ஏமாத்த பாக்குறியா? அது அந்த கடவுளாலயும் முடியாதுடா. என்னையா கூட இருந்த வேலைக்காரன் நம்மள கவிச்சா பாத்தியா? உங்களை யாரும் கவிழ்க்க முடியாது தலைவா. ஏன் என்ன கவிழ்க்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். நம்ம கூட இருந்த திருப்புசாமி அதுக்கு உடஞ்சு ஆயிட்டா பாத்தியா? அதான் சொல்ல வந்தேன். எதுக்கு டென்ஷன் ஆவறீங்க தலைவரே? பாரு, தலைவர் பொடி வச்சு பேசாரு நினைக்காத. திருப்புசாமியோட சகவாசம் இந்த இப்படி பேச வச்சிருக்கு. இங்க பாரு, பையன் கிடைக்க பெருசு இல்ல. நம்ம பழம் எடுத்தான் பாரு, அந்த மெமரி கார்டு நம்ம கிடைக்கும். மெமரி கார்டு கிடைக்க நான் உங்க கூட இருக்கேன்ல. இங்க பாரு, பையன் கிடைச்சா உனக்கு நல்லது, மெமரி கார்டு கிடைச்சா எனக்கு நல்லது. ஏன்னா எலெக்ஷன் வருது. ஒண்ணு அவனை பிடிக்க, அதை திருப்புசாமியோட வச்சு அவனை எரிங்க. அதானயா அண்ணனை எவையா உள்ள பிடிச்சு போட முடியும்? ஆமா ஆமா, அண்ணன் எங்கேயா போயிருப்பாரு? வேற பக்கம் தான் போயிருப்பாரு. வாங்கண்ணே. போலீஸ் என்ன சார் மறுபடியும் வந்திருக்கீங்க? என்ன சார் விஷயம்? எங்க அவன் தலைவன்? எங்க அந்த ஆளு? தலைவர் தான் பார்க்க போயிருக்காரு, இன்னும் வரல சார். எங்க திருப்பசாமி? தெரியாது சார். அவன் ஓய்வு எங்க? அவங்க தான் சார். வாங்கப்பா. என்ன சார், என்ன விஷயம்? எங்க அவன் புருஷன்? நைட்டு போனவர் இன்னும் வீட்டுக்கு வரலீங்க. போலீஸ ஏமாற்றதா நினைச்சு சாமர்த்தியமா பதில் சொல்லாதீங்க. இல்ல சார். அவனை நாங்க கண்டுபிடிச்சோம், உடம்பு தான் பாப்பீங்க. சரி. அது யாருக்காரு? எங்க சார் தான்? அப்ப எங்க அவரு? தெரியாதுங்க. அவன் எந்த உலகத்துல ஒளிஞ்சிட்டு இருந்தாலும் சரி, அவனை கண்டுபிடிக்க முடியும். அப்ப தெரியும் போலீஸ் பத்தி. என்னாச்சு? கிடைச்சானா? என்ன ஆச்சு சார்? எங்க தேடி கிடைக்கல சார். எஸ். ஓபன் தி டிக்கெட். டிக்கெட் வர. போலீஸ் செக்யூரிட்டி டைட் பண்ணிருக்கோம். எவிடன்ஸும் கிடைச்சிருக்கு. சீக்கிரம் அவனை கண்டுபிடிச்சிடலாம் சார். இனிமே அவனால தப்பிக்கவே முடியாது. சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ். தற்கொலை பண்ணிக்கிட்டு தான் நீங்க சந்தேகப்படுற போலீஸுக்கும் கோர்ட்ல பப்ளிக் முன்னாடி கொல்லப்பட்ட அக்யூஸ்டுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிறதா மக்கள் சந்தேகப்படுறாங்க. ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் நவ. சார் ப்ளீஸ். சார், இந்த அடையார் பக்கத்துல கிடைச்ச டெட் பாடியோட மெடிக்கல் ரிப்போர்ட்ல அது தற்கொலை இல்ல மர்டர் பண்ணி கன்ஃபார்ம். டெட் பாடிஸ்ல உள்ள இருக்கு, பாத்துடலாமா? எஸ். இதுவரைக்கும் கொலை செய்யப்பட்ட பாடிகள்லாம் இங்க தானே வச்சிருக்கீங்க? ஆமா சார். இதுக்கெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? ரெடியா இருக்கு சார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இங்க இருக்கு சார். ஓ, ஓகே சார். அப்ரூவரை சுட்டம் உண்மையான வக்கீல் இல்லையா சார்? திருப்பதிசாமி சுட்டதும் அப்ரூவரை சுட்டதும் ஒரே ஆள் தான் சார். சார், 2 மர்டருக்கு யூஸ் ஆனது ஒரே துப்பாக்கி தான் சார். சோ அந்த துப்பாக்கி யார்கிட்ட இருக்குன்றத உடனே கண்டுபிடிக்கணும். சிட்டில இருக்க ரவுடிஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே சார். வித் லைசென்ஸ் ஆர் வித்அவுட் லைசென்ஸ் துப்பாக்கி வச்சிருக்கவங்க எல்லாம் என்கொயரி பண்ணுங்க. மாப்ள, திருப்பதி வர சீட் சரோஜாவை ரெக்கார்ட்ல வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்கடா. நாம உடனே எஸ்கேப் ஆகணும்டா. ஓடிடா 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 ஓடிடா. தங்கேஸ்வரியா? லைசன்ஸ் இருக்கா? இருக்கு சார். எங்க போயிட்டு வர? எங்க உன் தோஸ்லாம் எங்க? ரைட் நான் சுத்திட்டு இருக்கேன். சரி தலைவரே, ஆன் டியூட்டில இருக்கிறேன், அப்புறம் பேசுறேன். மேடம், சிட்டில வித்அவுட் லைசென்ஸ் யாராவது கன் வச்சிருந்தாங்க, அத்தனை சீஸ் பண்ணி. பேஸ் டிராயிங்க இருக்கு, கொடுங்க. இந்த படத்துல இருக்கிறவனை யாராவது பாத்திருக்கீங்களா? சொல்லுங்க. நான் பார்த்தேன். நிறுத்து. சொல்றா. இவன் பேர் முருகன், திருப்பதி சாமியோட கையாள் மேடம். முருகன்?
நான் நிக்கிலோடைய ஃப்ரெண்ட் அஸ்வின். நான் அட்வொகேட் தான். நிக்கில் இறந்தது எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அவனை பத்தி ஏதாவது டீடைல்ஸ் சொல்ல முடியுமா? நெகிழி இறந்து போனது எங்களையும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப அப்செட் பண்ணிடுச்சு. அவனுக்கு யாராவது பர்சனல் எதிரி இருக்காங்களாமா? நான் கேக்குறேன்னு ஏதாவது தப்பா நினைச்சுக்காதீங்க. கடைசியா வீட்டுக்கு வரும்போது ஏதாவது மொபைல், செல்போன், சிம் கார்டு ஏதாவது கொண்டு தம்பி வந்தாங்க? சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ், பேப்பர்ஸ் எல்லாம் அந்த ரூம்ல தான் சார். ஒரு நிமிஷம் ரூம் கொஞ்சம் பார்க்கலாமா? இந்த ரூம் தான் சார். என் புள்ளை அநியாயமா கொண்டுட்டு இதானே அவன் ரூம்? இங்க தான் சார். இங்க தானே எல்லாம் வச்சிருப்பான் அவன். இதுதான் சார். ஏய் உள்ள வாப்பா. இங்க வந்து கொஞ்சம் தேடு பாதலாம். இங்க ஏதாவது செல்போன், மெமரி கார்டு அந்த மாதிரி ஏதாவது இருக்குதான் தேடு பாருப்பா. ஏய் அது கொஞ்சம் நல்லா தேடுப்பா. சரிப்பா சரிப்பா. ஏய் ஏதாவது கிடைச்சதாப்பா? அவனை கொலை பண்ண பாவீங்களே, நீங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி கொடுத்தே தீரணும் ஏய் சார். கொஞ்சம் நல்லா பாருப்பா. ஏய் இதுக்குள்ள ஏதாவது இதுக்குள்ள கவர் ஒன்னு இருக்குது பாருப்பா. இத பாரு. இதுக்குள்ள ஏதாவது இருக்கு தெரியுதான்னு பாரு. இதுக்குள்ள செல்போன் சிம் கார்டு இருக்குப்பா. இருக்கா? ஏய் அது கொஞ்சம் பார்த்து எடுத்து வைப்பா. ஏய் இந்த ஃபைல்ல ஏதோ எழுதி வச்சிரான்ப்பா அவன். ஏய் இது கொஞ்சம் ஜாக்கிரதையா எடுத்து வைங்கப்பா அதெல்லாம். ஹலோ சார், நான் இன்ஸ்பெக்டர் கௌதம் பேசுறேன் சார். என்னாச்சு சார்? நிக்கில் வீட்டுக்கு அஸ்வின் வந்து போயிருக்கான் சார். எப்படியாவது அந்த மெமரி கார்டு கிடைக்கணும். சார் அவன் வீடு முழுக்க சர்ச் பண்ணி பார்த்துட்டோம், எங்கேயுமே இல்ல. இல்லையா? விடாதீங்க, அவனுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே சார். யாருன்னு பாரு. ஆமா சார். சரிங்க சார். இல்லையே. ஜனார்த்தன் இருக்காரா? அங்கிள், we are from police department. உட்காருங்க மேடம். உட்காருங்க சார். உட்காருங்க மேடம். ஒரு சின்ன டவுட் கிளியர் பண்ணலாம்னு வந்தோம். சொல்லுங்க சார். இத பாருங்க மேடம், நீங்க சொல்ல போற உண்மையிலதான் உங்க தம்பியோட எதிர்காலமே இருக்கு. அஸ்வின் இங்க இருக்காரா? அவ இங்க வரவே இல்ல சார். அப்போ உங்க சொந்தக்காரங்க வீட்ல அஸ்வின் இருப்பாரா? சொந்தம்னு யாருமே இல்லைங்க. நான் கேட்கிறேன்னு தப்பா நினைக்காதீங்க. அஸ்வினுக்கு ஏதாவது பெண்கள் பழக்கம் உண்டா? அந்த மாதிரி எந்த பழக்கமும் இல்லைங்க அவனுக்கு. யோசிச்சு சொல்லுங்க மேடம். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவன் ரொம்ப நல்ல பையன் மேடம். ஆனா ஆனா லா காலேஜ் முடிச்சிட்டு அட்வொகேட்டா போகணும் நாங்க எவ்வளவோ சொன்னோம் மேடம். ஆனா சினிமா டைரக்டர் ஆகுங்கிற ஆசையில எவ்வளவோ முயற்சிக்கு அப்புறம் இப்போ ஒரு விளம்பர கம்பெனில டைரக்டர் ஆகி வெளியூர் போயிருக்கா மேடம். கம்பெனி எங்கன்னு அட்ரஸ் தெரியுமா உங்களுக்கு? அட்ரஸ் எல்லாம் தெரியாது மேடம். ஓகே, நாங்க வரோம். அஸ்வின் இருக்காரா? இல்ல சார், அஸ்வின் வேலைக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு சார். உங்க எம்டிக்கு போன் பண்ணுங்க. ஹலோ, அஸ்வினை பத்தி கேக்குறீங்க? அஸ்வின் ஒரு மோசமான கொலைகாரன். இந்த சிட்டில நடக்கிற அத்தனை கொலைகளுக்கு அவன் தான் காரணம். இப்ப சௌமிகாங்கிற ஒரு பொண்ணை கூட காணோம். அவனை தேடித்தான் நாங்க வந்திருக்கோம். அவன் ஒரு அக்யூஸ்ட். தயவு செய்து அவனை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க. அந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருமா? ஓகே சார். யோ என்னையாது? நான் ஹீரோவா நடிச்ச படம் சார். நீ ஹீரோவா? கரண்டியா கேட்டியா? பர்சனாலிட்டி போயிடும் சார். கேட்டியாண்டா? கழட்டிட்டேன் சார். ஹீரோவா நடிக்கிறேன்னு பொண்ணுங்களை வச்சு பிராத்தல் பண்றியா? நான் பிரார்த்தல் பண்ணல சார். எங்கயா அந்த அஸ்வின்? அஸ்வினை நான் பார்க்கல சார். ஓ உனக்கு தெரியும், சொல்லிடு. நான் பார்க்கல சார். ஹலோ, அஸ்வின் சன்ரைட்டா? விசாரிச்சிட்டு இருக்கேன் சார். எப்படியாவது அந்த மெமரி கார்டு கிடைக்கணும். ஓகே சார். தலைவா, நம்ம பார்ட்டி அஸ்வின் இன்னைக்கு தானா போய் எக்மோர் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆயிருக்கான். அவனை விசாரணைக்காக எஃப்ஆர் ஸ்டேஷனுக்கு கொண்டு போறாங்க. நம்ம அப்புறம் ஒரு மாயாவை போட்டு தள்ள மாதிரி இவனையும் முடிச்சிடறோம். நம்ம ஆளுங்களா ரெடியா இருக்காங்க, நீங்க கவலையப்படாதீங்க.
அந்த பொண்ணால எங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள எல்லாம் சண்டை வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவ நிக்கில் பின்னாடியே சுத்த ஆரம்பிச்சிட்டா. ஆனா ஊர்ல எல்லாம் தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கும் அப்படியே ரொம்ப பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டா எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் அந்த குரூப்பை விட்டு நான் பிரிஞ்சு போயிட்டேன். கொஞ்ச நாள்ல சௌமிகாவுக்கும் நிக்கிலுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இதுதான் எனக்கு தெரிஞ்ச உண்மை மேடம். சௌமிகா என்ன ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி கூப்பிட்டா மேடம். அவ வீட்டுக்கு போனேன் நானு. அங்க ஹாய், எப்படி இருக்க? உன்னை பார்க்கலான்னு ஃபோன் பண்ண கூட வரமாட்டியா? ரொம்ப பிகு பண்ணிக்கிற. ஏய், வரமாட்டியா? உள்ள வா. எத்தனையோ கனவு கண்டேன், அவ்வளவும் பகல் கனவா போச்சு. என்னுடைய வாழ்க்கையை பத்தியா? உன்னையே நினைச்சு ஏமாந்து நிக்கில் தான் புருஷன் ஆயி போச்சு. உன்னை என்னால மறக்கவே முடியலடா. இனிமே எல்லாமே நீதான். நிக்கில நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன். ஆனா நிக்கில் என்ன சுத்தி என்னை ஏமாத்தி மயக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். நான் அவனை விரும்பலடா, உன்னைத்தான் விரும்பினேன். அவன் ஒரு மோசமானவன்றதே எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியும். நான் சொல்றதெல்லாம் நம்பு. நான் உன்னதாண்டா நினைச்சிருக்கேன். போடே. நான் சொல்றது இன்னும் நம்பல. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு உலகமே மறந்து போச்சு. இனிமே எனக்கு எல்லாமே நீ தாண்டா. பொய் சொல்லாத. நிக்கில புடிச்சா திருப்பதி சாமி கூட செட்டில் எல்லாம் நினைச்சியா நீனு? அங்க எதுவும் நடக்கலன்னா திருப்பி என்ன கூப்பிடுற நீனு? கேவலமா இல்லாது? இந்த தொழிலுக்கு பேர் என்ன தெரியுமா? இனிமே என்ன எதுக்கும் கூப்பிடாத. கோபார், கொன்னுடுவேன். அதுக்கு மேல எனக்கு ஒண்ணும் தெரியாது மேடம். ஒண்ணும் தெரியாதா? பணக்கார பொண்ணுங்களை பார்த்து பழக வேண்டியது, பார்ட்டிங்களை கரெக்ட் பண்ணி டேட்டிங் கூப்பிட வேண்டியது, அப்புறம் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஆளையே தீர்த்து கட்ட வேண்டியது. அப்படிலாம் இல்ல மேடம். அந்த பொண்ணு தான் ரொம்ப நாளா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தா மேடம். இல்ல, நீ அவன் மேல ஆசைப்பட்ட. நடுவுல நிக்கிலும் காதலும் குறுக்க வந்ததுனால அவங்கள நீ கொலை பண்ணிட்ட. நீ அந்த பொண்ணை அனுபவிச்சு கொலை பண்ணிருக்க. இதுதான் உண்மை. ரெடி சைக்கோ கில்லர். ப்ளீஸ் என்ன நம்புங்க மேடம். நீ இப்படி கேட்டா சொல்ல மாட்டேன். உன்னை வேற மாதிரி தான் கேட்கணும். எவ்வளவு அடிப்ப? அவன் உட்கார வை. ப்ளீஸ் சார். சாவதுக்கு முன்னால உண்மையை சொல்லு. திருப்பு சாமிக்கு உனக்கு என்ன சம்பந்தம் சார்? மரியாதையா உண்மை ஒத்துக்க. யார் சார்? எல்லா கொலைகளையும் பண்ணிட்டு அட்வொகேட், ஆர்ட் பிலிம் டைரக்டர் எல்லா வேஷம் போட்டு போலீஸையே ஏமாத்தலாம் நினைச்சியா? சார் எனக்கு எதுவும் தெரியாது சார். உண்மையில சொல்றேன் இத சார். பாரு அஸ்வின், உண்மையை சொல்றியா இல்லையா? ப்ளீஸ், எனக்கு தெரிஞ்சது சொல்லிட்டேன் மேடம். இதுக்கு மேல எனக்கு எதுவும் தெரியாது. வாயில வண்டி கடிக்க வாய் திறந்து சொல்லல. சிட்டில இருந்து அத்தனை கொலைக்கு காரணம் நீ நான் இல்ல சார். எனக்கு எதுவும் தெரியாது சார். சார் இந்த கொலைக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்ல சார். ஃப்ரெண்ட்ஸ் கூட தெரியவே தெரியாதா? பாத்து ரொம்ப நாள் ஆச்சு சார். சார் ஒருத்தனை கூட நான் பார்த்ததே இல்ல சார். நம்பதுக்கு நாங்க என்ன கேன பேரோட சார் இதே கேள்வி எத்தனை தடவை சார் கேப்பீங்க? ஆள்காலி இதே தான் சார் கேக்குறீங்க. ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிச்சா உன்னை விட்டுருவோம்னு நினைச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் நடிக்கல மேடம். எனக்கு ஒண்ணும் தெரியல மேடம். இந்த நடிப்பெல்லாம் இங்க எடுபடாத சார். நான் சொல்றது ஒரு வாட்டி கேளுங்க சார். ப்ளீஸ் சார். நீங்க காதல ஓபன் தானே எல்லாத்தையும் கொண்டு போட்டு இல்லன்னு சாதிக்காம பாத்தியா? சார் எனக்கு என்ன சார் தெரியும்? கடைசியா அவங்களை எங்கடா பார்த்த? சார் நான் எல்லாரையும் நான் சினிமாவில் பார்த்தேன் சார். என்னடா உளருத? இப்படிலாம் பேசிட்டு இருந்த உன் காலை சுக்கா நொடிச்சு படுக்க போட்டுருவாமா? உளற சார். வாயில போறது சார். சொல்லி வெளியே போறதுக்கு வெளியே பாரு. இல்லன்னா அவ்வளவுதான். எனக்கு ஒண்ணும் தெரியல சார். எனக்கு என்ன இந்தப்பா கேக்குற கேள்விக்கெல்லாம் தெரியாதுன்னு சொன்ன ஆளை கொன்னே போட்டு மரியாதையா சொல். சார் என்ன கொன்னாலும் பரவாயில்ல சார்.
சார் இவ்வளவுதான் சார் எனக்கு தெரியும். தெரிஞ்சதெல்லாம் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சொல்லிட்டேன் சார் நான் எல்லாத்தையும். சார் ஒரு நிமிஷம் உள்ள வாங்க. வாய்ப்புல எங்க நிக்காம பாரு, இருக்கிற வேலையில இவன் வேற. இத பாருங்க சார், டெஃபினட்டா இந்த ப்ராப்ளத்துக்கு அஸ்வின் தான் காரணமா இருப்பான். எப்படி கூட பழகின ஃப்ரெண்ட்ஸையே கொலை பண்ற அளவுக்கு அவனுக்கு பின்னாடி ஒரு டீம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதோ கிளம்பிட்டோம் சார், வந்துட்டே இருக்கேன். எதா இருந்தாலும் கோர்ட்ல முடிஞ்சதும் பார்க்கலாம். யுவர் ஆனர், இதோ குற்றவாளி கொண்டில் இருக்கிறாரே அஸ்வின். இவர் தன் வாழ்க்கையை உதவி இயக்குநராக தொடங்கியவர். சாதாரண வெடிகுண்டிற்கு பதிலாக நிஜ வெடிகுண்டை வைத்தவர் என்று இப்படத்தின் இயக்குநரே வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். மேலும் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றிக் கொண்டே தன்னுடைய போலித்தனமான வேஷங்களை காட்டிக் கொடுத்து விடுவார்கள் என்று தன்னை பற்றி நன்கறிந்த நண்பர்கள் நிகிலையும் காதரையும் மிக கொடூரமான முறையில் கொலை செய்துள்ளார். தொழிலதிபர் திருப்பதிசாமி இவர் கேட்ட பணத்தை தரவில்லை என்ற காரணத்திற்காக அவரை கடத்தி நண்பர்களைப் போலவே கொன்றிருக்கிறார். மேலும் தான் காதலித்த பெண் இன்னொருவனுக்கு மனைவியாகிவிட்டார் என்ற காரணத்திற்காக அவர் மனைவி சௌமியாவையும் கற்பழித்து கொன்றுள்ளார். இவரை போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். இல்ல இல்ல எல்லாம் போய் சொல்றீங்க. இந்த கொலை நான் பண்ணல ப்ளீஸ். சார் அவன்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசிக்கிறேன் ப்ளீஸ். ரிமாண்ட்ல இருக்க குற்றவாளிகிட்ட பேசக்கூடாது. டிஸ்டர்ப் பண்ணாம போங்க சார். சார் நீங்க என்ன பண்றீங்க? நான் ஹவுஸ் ஒய்ஃப் மேடம். இது உங்க பொண்ணா? இல்ல இது என் கசின் சிஸ்டர். ஐ அம் அட்வொகேட் உமா. அஸ்வினுக்கு நீங்க என்ன வேணும்? அவன் என் தம்பி சார். அப்பா அம்மா? அவங்க 2 பேரும் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க மேடம். நோ, நீங்க போய் சொல்றீங்க. அதுக்கப்புறம் ரிலேட்டிவ்ஸ் யாரும் இல்லையா? அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது இருக்காங்களா? இல்ல, அவனை சின்ன வயசுல இருந்து நாங்க தான் வளர்த்து படிக்க வச்சு அட்வொகேட் ஆகணும். அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? எல்லாரையும் கொலை பண்ணிருக்கான். இங்க பாருங்க, அவன் ஃப்ரெண்ட் நிக்கில் காதர் 2 பேரையுமே கொடூரமா கொலை பண்ணிருக்கான். அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் சௌமியாவை கற்பழிச்சு கொலை பண்ணிருக்கான். இது என்னால நம்ப முடியல. இத பத்தி உங்களுக்கு உண்மையில எதுவும் தெரியாதா? இல்ல போய் சொல்றீங்களா? மரியாதையா உண்மையை சொல்லிடுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அவன் எந்த குற்றமும் செஞ்சிருக்க மாட்டான். அவனுக்கு வேண்டாதவங்க யாரோ வேணும்னே அவன் மேல பழி சுமத்திருக்காங்க. அவன் அப்படியெல்லாம் பண்ணிருக்க மாட்டான் மேடம். என்ன உளறீங்க? உண்மைதான் சார் சொல்றேன். இப்ப நடக்க போற விசாரணையில நீங்க உண்மையை சொன்னீங்கன்னா அவனுக்கு தண்டனை குறையும். உண்மையை சொன்னா விடுதலை பண்றது கூட சான்ஸ் இருக்கு. ஓகே சார், உண்மை என்னங்கறத நம்ம கோர்ட்ல பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்க போலாம். என்ன மேடம் ரொம்ப குழப்பறாங்க, ஒண்ணும் புரியல. வேற ஆங்கில ட்ரை பண்ணி பாப்போம். ஹலோ, ஸ்பெஷல் பிரான்ச். என்ன தலைவரே சொல்லுங்க. என்ன ஆச்சு அவன் கேஸ்? அவனுக்கு 15 நாள் ரிமாண்ட் கொடுத்திருக்காங்க. சென்ஷன் ஆகாம விஷயத்தை சொல்லுங்க. ரிமாண்ட்ல வச்ச நேரத்துல தான் நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். சரி, அவனை நான் பாத்துக்கிறேன், கவலை விடுங்க. ஆய்வா அம்பவா என்னையா இதுல ஏதாவது சூழ்வாறு வச்சிருக்கீங்களா? நீங்க கவலைப்படாதீங்க, இந்த மேட்டர் வெளியே போகாம அவனை நான் பிடிக்கிறேன். நம்ம ஆளுங்களுக்கு நானே இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். சரி தலைவர்.
மெமரி கார்டுங்க. எனக்கு தெரியாது. தெரியாது? அதான் எல்லாம் கோர்ட்ல சொல்லிட்டேனே. மெமரி கார்டுங்க சொல்லு. சார் எல்லாம் கிளியரா கோர்ட்ல சொல்லிட்டேன் சார். எனக்கு எதுவும் தெரியாது சார். சாரி. தெரியாது இல்ல? அப்போ போ. என்ன சொல்லு? மெமரி கார்டு கிடைச்சது சொல்லு. சொல்லு. என்னையா இதுல ஏதாவது சூதுவாது வச்சிருக்கீங்களா? பொறுங்க தலைவரே, கொஞ்சம் அவசரப்படாதீங்க. நம்ம ஜேசி ஏதோ திட்டத்தோட தான் இருப்பாரு. மறுபடியும் போன் பண்ணாமலே இருப்பாரு. வணக்கம். சென்னையில் நடந்த தொடர் கொலைகளின் காரணமாக சரணடைந்த அஸ்வினும் அவரை விசாரணைக்கு அழைத்துச் சென்ற இணை ஆணையாளரும் தலைமறைவு. இவர்களை தேடி தனி போலீஸ் படை விரைந்துள்ளது. உட்காருங்கய்யா, இதுல ஒண்ணும் குறைச்சல. அந்த சாமியாரை பிடிக்க வழியா பாருங்க. என்ன மேடம், திருப்பதி சாமி உங்களுக்கு ரிலேட்டிவா? இல்ல சார். மேல இடத்துல பிரஷர் வர்றது எனக்கு தான் தெரியும். நீங்க ஒரு சின்சியர் போலீஸ் ஆபீசர். ஒரு குற்றவாளியை கோர்ட்ல ஒப்படைக்கும் போது அவனை பத்தின டீடைல்ஸ் அரசாங்க வக்கீல்கிட்ட கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? ஐம் சாரி சார். நோ மோர் எக்ஸ்பிளனேஷன். இதுதான் அவனை பத்தின டீடைல்ஸ். திருப்பதி சாமி சாதாரண ஆள் கிடையாது. அவனுக்கு அண்டர் வேர்ல்ட் ஆட்களோட தொடர்பு இருந்திருக்கு. அதுக்கான ஆதாரம் இதுல இருக்கு. மிஸ்டர் சேது விநாயகம், எஸ் சார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ட எந்த கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்கீங்க? ஹைகோர்ட்ல சார். ஓகே. நீங்க என்ன பண்ணுவீங்களா ஏது பண்ணுவீங்களா எனக்கு தெரியாது. அந்த திருப்பதி சாமிக்கு தண்டனை கிடைக்கணும். திஸ் இஸ் மை ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். சார், திருப்பதி சாமியை கூடிய விரைவில் பிடிக்கிறது எங்க பொறுப்பு சார். ஓகே, we will meet tomorrow. எஸ் சார். இறங்காதீங்கடா. மிஸ்டர் திருப்பதி சாமி, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். எதுக்கு என்ன அரெஸ்ட் பண்ற? போதைப் பொருள் கடத்தல் வழக்குல ஒண்ணு நான் அரெஸ்ட் பண்றேன். யோ யோ யோ, வாரண்ட் இருக்கா? சங்கர், ஏய், என் தலைவரை கைது பண்ணிடுவே நீ. யூனிவர்சிட்டி உள்ள போடுடா. என் தலைவரை கைது பண்ண முடியாது. சங்கர், டேய், மாடு மாட்டிக்காம கோயிலுக்கு கூப்பிடுறான். யாரோட கூப்பிட்டுங்க, அரெஸ்ட் எடுத்துருவாங்க.
சொன்னானா இல்ல அனுமதிட்டே இருக்கானா? அவன் சாதாரண அவன் சொல்ல வேண்டாம்ல. உடம்பை இப்படி வளர்க்காம ஒழுங்கா காண விடு. இல்ல உள்ளதா இருக்கணும். நடந்த 2 கொலைக்கு வந்தா சார் காரணம். எவ்வளவுதான் அடிச்சு பார்த்துட்டோம், உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான். திமிரு பிடிச்ச ராஸ்கல். இப்படி கேட்ட சொல்ல வேண்டாம். என்னைக்குள்ள சொல்லலான்னு பாரு. இல்ல வெளிப்பட்டு சுட்டு போடு. எப்படியும் இன்னைக்குள்ள இவனை விசாரிச்சு உண்மையை வரவழைச்சிடும். ப்ளீஸ். ஐயா மெமரி கார்டு வாய் மூடுங்க. இவன் ஆளையவன் கொண்டு போட்டு மெமரி கார்டை எங்கேயோ ஒழிச்சு வச்சிருக்கான். 3 மணி நேரத்துல தெரிஞ்சாகணும். அவனை தூக்கி போட்டு நீச்சாதான் உண்மையை வரவழைக்கிற. ஹலோ. எஸ் சார், ஏடிசி பேசுறோம் சார். என்னையா பண்றீங்க? விசாரணைக்கு போன கைதியும் காணோம், கூட போன ஆபீசரும் காணோம். சில நாட்களுக்கு முன்பு நடந்த குண்டுவெடிப்பு, போலீஸ் நிலைய எரிப்பு, மர்மமான முறையில் நடந்த கொலைகள் ஆகியவற்றில் பிரபல சாட்டையடி சாமியார் சம்பந்தப்பட்டு இருப்பதற்கான வீடியோ ஆதாரம் கிடைத்துள்ளது. சாட்டையடி சாமியார் கொலை மற்றும் குண்டுவெடிப்பு, கலவரம் ஆகியவற்றில் சாட்டையடி சாமியாருடன் ஆளுங்கட்சி தலைவர்கள் பலர் சம்பந்தப்பட்டு இருப்பது தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் ஊழல் அரசியல்வாதிகளின் மனதில் பெரிய பயத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் இன்னும் பலர் சிக்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் சம்பந்தப்பட்ட ஆளுங்கட்சி அரசியல் தலைவர்களை கைது செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. சாட்டையடி சாமியாரை தமிழகம் எங்கும் போலீசார் வழிவிரித்து தேடி வருகின்றனர். இது தவிர இவருக்கு வெளிநாடுகளில் ஆசிரமங்கள் உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. தலைமறைவாகி பிடிப்பட்ட இணை ஆணையாளர் தீனதயாளனிடம் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. ஏப்பா, உனக்காக நடந்து நடந்து என் சூவும் காலம் தேஞ்சதுதான் மிச்சம். ஜட்ஜி இங்கதான் ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருக்காரா. அவர்கிட்ட எப்படியாவது சொல்லி உனக்கு பெயில் வாங்கிடும். என்னப்பா அங்கங்க விசாரிக்கிறாங்க? ஏங்க, இவர் வக்கீலே, நான் அவருடைய அசிஸ்டன்ட். பாப்பா, அவர் என்ன சொல்ல போறாரோ. நிழல் உலக சாமியாரின் நிஜங்களை உலகத்திற்கு எடுத்துக்காட்டி காவல்துறைக்கு உதவிய அஸ்வினை தமிழக கவர்னர் பாராட்டியுள்ளார். இந்த சிட்டில் நடக்கிற வதந்தி, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இத பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? அத பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? எல்லாமே சுத்தப்பை. இப்படி எதுவுமே நடக்கல. எதிர்கட்சிக்காரங்க எங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்கி குளிர்காயணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அது ஒருபோதும் நடக்காது. இன்டர்நெட் காலத்துல இதெல்லாம் சகஜம் தாங்க. நம்ம விட்டாலும் இந்த விளம்பரம் நம்மள விட மாட்டேங்குது. என்னையா மரிமுத்து, நான் என் பேப்பர் நியூஸ் இன்னைக்கு உட்காந்து யார் தெரியுதா? அது இருக்கட்டா, முதல்ல டீயை சொல்ற. அந்த டீ குடுக்கறத பாருப்பா, எல்லாத்தையும் செஞ்சு போட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி உட்காந்து எப்படி பாக்குறான் பார். அவர் பண்ண கூத்துல அரிசி போச்சியா. சிங்கிள் டீயை குடிச்சு போட்டு என்ன திங்கிங் பாத்தியா? யோ, 3வது அன்னைக்கு ஏதாவது ஐடியா கொடுப்பான்னு நினைக்கிறேன். இவ்வளவு பெரிய சாதனை பண்ணிக்கிறோம், தப்பு நினைக்கிறானுங்களே. திங்க் பண்ணிக்கிறாயா? அடிக்கடி வர நம்மளே பாத்துக்கிறான். எதுவும் கடிக்கலையோ நம்மளே பாக்குறாயா? பாக்குறாயா கன்ஃபார்மா அதான் நினைக்கிறானுங்க. இந்த தடவை கண்டிப்பா முதல் மரியாதை கிடைக்கும். மாஸ்டர், 2 டீ 1 வடை. பழைய பாக்கி 350 ரூபா கொடு. வந்துட்டானுங்க கோட்டை மாட்டிக்கிட்டு. இதுல டீயும் வடையும் வேற. யோ, என்ன என் வேல்யூ தெரியாம பேசுற? இது என்ன தெரியுமா? என்ன இது? இது கேஸ். இத கொடுத்த ஆளு மரியாதை வேணுமா? என்ன கேஸ் அது? மரியாதை கிடைக்கலையா? நல்ல படமாச்சே, பஜார்ல சீடி கிடைக்குமே. யோ, நான் சொல்லல, சார் எப்படி கரெக்டா பாயிண்ட கண்டுபிடிச்சாரு பத்தியா? கிளாஸ் பிடிக்க வக்கீல கேஸ பிடிக்கிறாராம்.